கரெக்ட்? கரெக்ட்? ரெடி 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 ரெடி. கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் லெக்சர் நம்பர் 2. இப்போ நிறைய நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. நல்லாயிருக்கும் கிளாஸு. சரிங்களா? ஈஸியாக இருக்கும் கிளாஸு. நீங்களாக எடுத்து படித்தா கொஞ்சம் ஒரு மாதிரி எதை ஃபஸ்ட்டு படிக்கிறது எதை செகண்ட் படிக்கிறதுனே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் நான் ஒரு ஆர்டர் சொல்லித்தரேன். அந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெர்மல் அப்படிங்கிறத நம்ம தரவாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, சரி, பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லெக்சர் 2 எதில் பார்த்துக்கிறோம் அப்படின்னா கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அசம்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியை மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியோட ரிலேட் பண்ணுவோம் இல்லைப்பா? மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியான ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு. ப்ரெஷர்னா அந்த மாலிகுல்ஸோ வாலோட போய் மோதுறதுனால, வால்யூம்னா அது வந்து ஃப்ரீடமாக மூவ் ஆகுறதுனால தான் ஃபுல் வால்யூமை ஆக்குபை பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுறதுனால கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜி தான் டெம்பரேச்சரு. ஓகேங்களா? அப்போ எல்லாமே அந்த மாலிகுல்ஸோட மோஷனால தான், அந்த அட்டாமிக் மோஷனால தான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியை எப்படி மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியோட ரிலேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த லெசனு. அண்ட் இதில் நிறைய அசம்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அந்த அசம்ஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன் பார்த்தோம்லப்பா லாஸ்ட் கிளாஸில். இந்த டைம்லையும் இருக்கிற கொஞ்சம் டைம்லையும் டெரிவேஷனோட அதை பார்த்தோம். சரிங்களா? என்ன பார்த்தோம்? ப்ரெஷர் எக்ஸெப்டட் பை அன் கேஸ், ஐடியல் கேஸ் ஈக்குவல் டு 1/3. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே, அது மாதிரி என்னம்மா பை வால்யூம் இன்ட்டு நமக்கு VRMS ஸ்கொயர். அப்படிதானப்பா? VRMS ஸ்கொயர் பார்த்தோம். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் இந்த VRMS ஸ்கொயர் நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம். சரிங்களாப்பா? VRMS ஸ்கொயரை நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம்னு சொன்னால், ஸோ 1/3 சரிங்களா NM/V. இந்த VRMS ஸ்கொயர் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்ப்பா? மீன் ஸ்கொயர் ஸ்பீடு எழுதிக்கலாம். அப்படிதானப்பா? மீன் ஸ்கொயர் ஸ்பீடு அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3. இந்த எம்னா என்னன்னா ஒரு மாலிகுலோட மாசு. அந்த ஒரு மாலிகுலோட மாசை டோட்டல் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறதுனால அப்போ டோட்டல் மாஸ்னு வரும். டோட்டல் மாஸ்னா மாஸ் ஆஃப் த கேஸ். அப்போ மாஸ் ஆஃப் த டோட்டல் மாஸ் பை வால்யூம் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா VRMS ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த டோட்டல் மாஸ் பை வால்யூம் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா டென்சிட்டின்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன எழுதிக்கலாம்னா 1/3 ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 ஸோ டென்சிட்டி ஸோ VRMS ஸ்கொயர் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். தீஸ் ஆர் த மெனி வேஸ் யூ கேன் ரைட் த ப்ரெஷர். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஃபார்மேட்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து N மாலிகுல்ஸ்க்கு, திஸ் இஸ் ஃபார் N மாலிகுல்ஸ்க்கான ப்ரெஷர். ஓகேவா? N மாலிகுல்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அந்த இடத்துல N வந்து 1 போட்டிங்கன்னா ஒரு மாலிகுலுக்கு ப்ரெஷர் கிடச்சிடும். புரியுதுங்களா? இது வந்து N மாலிகுல்ஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் அது N மாலிகுல்ஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா N மாலிகுல்ஸ் தான் எழுதி வச்சிருக்கோம்பா. சீரியஸ்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா N மாலிகுல்ஸ்க்கு தான் நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு N வந்து நீங்கள் 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரெஷர் என்னவாயிடும்? அப்போ 1/3. ஓகேங்களாப்பா? ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 N 1 போட்டிங்கன்னா அப்போது N 1 ஆகிடும். இப்போ M/V VRMS ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ இது நீங்கள் ஒரு மாலிகுலுக்கு எழுதிக்கலாம். அப்படிதானப்பா? திஸ் இஸ் ஃபார் 1 மாலிகுல், தட் இஸ் அ சிங்கிள் மாலிகுல். 1 மாலிகுலோட ரிலேட் பண்ணாலே நமக்கு மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சாக இருக்கும்ல. இது வந்து ஒரு மாலிகுலுக்கு. இல்லை சார் எனக்கு வந்து இது வந்து இஃப் N வந்து 1 இருந்தா, இல்லை சார் எனக்கு வந்து N வந்து என்கிட்ட எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னா 6.023 × 10⁻23 மாலிகுல்ஸ்னா அப்போ N வந்து NA இருக்கு. NAனா ஒரு மோல் இருக்கு அப்படின்னா அப்புறம் என்ன எழுதிக்கலாம்ப்பா? ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 NA × M எழுதிக்கலாமாப்பா? பை வினுக்கு நமக்கு VRMS ஸ்கொயர் எழுதிக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? இந்த NA × M நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? வாட் இஸ் NA × M? வாட் இஸ் NA × M? வாட் இஸ் NA × M? N × Mனா டோட்டல் மாஸ். வாட் இஸ் NA × M? வாட் இஸ் NA × M? மோலார் மாஸ். நம்ம பார்த்தோமாப்பா? NA னா மோலார் மாஸ். மோலார் மாஸ். ஓகேங்களாப்பா? மோலார் மாஸ். அப்போ இது வந்து NA போட்டிருக்கிறதுனால இது வந்து திஸ் இஸ் ஃபார் NA மாலிகுல்ஸுக்கு, திஸ் இஸ் ஃபார் NA மாலிகுல்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா ஃபார் 1 மோலுக்குன்னு எழுதிக்கலாம். இல்லை எழுதிக்கலாம் ஃபார் 1 மோல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபார் 1 மோல். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபார் N மாலிகுல்ஸ்க்கு கேட்குறாங்க, ஒரு மாலிகுலுக்கு கேட்குறாங்க ப்ரெஷரோட ஃபார்முலா, இல்லை ஒரு மோலுக்கு கேட்குறாங்க, அப்போது ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3. இந்த இடத்துல மோலார் மாஸ்னா கேபிட்டல் M. அப்படி தானேப்பா? மோலார் மாஸ்னா மோலார் மாஸ் மாலிகுலர் வெயிட் M/V நமக்கு VRMS ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்.
ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃப்ரம் லாஸ்ட் கிளாஸ். சார் PRMS given in the question. பார்ப்போம். வெயிட். ஐ வில் கிளியர்லி சொல்கிறப்பா, நீ கவலைப்படாத ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மீ. சரியா? என் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரியா? ஓகேப்பா. சரி, இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ப்ரெஷர். இது இல்லாமல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் லா பார்த்துட்டு இருந்தோம். அப்படிதானேப்பா? கேஸ் லா பார்த்துட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்கும்? கேஸ் லா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து கேஸ் லாஸ் வந்து, இது வந்து கேஸ் லாஸை நம்ம எதுலேருந்து டெரைவ் பண்ணுறோம்? டெரிவேஷன் வந்து எங்கேருந்து? டெரிவேஷன் ஃப்ரம் கேடிஜி, கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணோம். நேற்று நம்ம ஒரு 2 லா பார்த்தோம்னு நினைக்கலாம் லாஸ்ட் கிளாஸில். ஐ திங்க் ஒன்று வந்து பாய்ஸ் லா பார்த்தோமாப்பா. ஸோ பாய்ஸ் லா பார்த்து முடிச்சாச்சு. யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்க. அட் அ கிவன், அப்படிதானேப்பா? அட் அ கிவன் ப்ரெஷர், கிவன் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போ என்ன எடுத்தோன்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சு மாஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு மாஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சும்போது என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா, ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூமே. அப்போ இதில் நமக்கு என்ன எழுதணும்னா, பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதணும். ஓகேங்களாப்பா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் வேறு எழுதணும். அப்படிதானே? இப்போ டென்சிட்டியில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பி வால்யூம் என்ன எழுதலாம்? வால்யூம்னா நமக்கு மாஸ் பை டென்சிட்டின்னு எழுதலாம். அப்போ பி பை ரோ கான்ஸ்டன்ட்னு எழுதணும். அப்போ ப்ரெஷர் இன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டென்சிட்டி. அப்போ நமக்கு பி பை ரோ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்லஸ்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? சார்லஸ்ல பார்த்தோம். இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் என்ன எழுதிக்கலாம்ப்பா? இப்போ இந்த பாயில்ஸ் லால இருந்து கூட நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா, வால்யூம் ஈக்குவல் டு சி பை பின்னு எழுதிக்கலாம் இல்லைப்பா? பாயில்ஸ் இந்த இருக்குல்லப்பா, இந்த இருக்குல்ல, இதுல இருந்து பி ஈக்குவல் டு சி பை பி. அப்போ அந்த வால்யூமே வி கேன் ஆல்சோ ரிட்டன் அஸ் வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் நம்ம எழுதிக்கலாம். யூ டேக் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுவோம் ஃபைனலாக. சரியா? வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்த்துட்டோம், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் லா பார்த்தோம். சார்லஸ் லா பிசி. பாய்ஸ் லாக்கு டிபி ஞாபகம் சொன்னா, சார்லஸ் லாக்கு போலீஸு பிசி. சரிங்களா? அப்போ அவர் வந்து ப்ரெஷரை மாசு எப்போவுமே கான்ஸ்டன்ட், மாசை கான்ஸ்டண்ட்டாக வச்சு, அதாவது ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கும் போது அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா, வால்யூம் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ வி பை டி அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்துச்சு இல்லைப்பா? வி பை டிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. மாஸ் பை டென்சிட்டி நம்ம எழுதுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ நமக்கு என்ன எழுதுனா, ரோட்டியாப்பா அப்படிதானே? மாஸ் பை டென்சிட்டின்னு வரும். அப்போ மாஸ் பை டென்சிட்டின்னு வரும், ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சரு. அப்போ நமக்கு மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால, சரிங்களா, நமக்கு டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ரோட்டி வந்து கான்ஸ்டன்ட் எழுதணும். நம்ம ஞாபகம் இருக்கா? ரோட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எழுதணும் சார்லஸ் லால. ஓகேங்களா? அதில் கிராஃப்லாம் வரைஞ்சிருக்கும். அப்போ இதுலேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்னா, வால்யூம் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் இல்லையா? இதை வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? தேர்ட் லா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரிங்களாப்பா, தேர்ட் லா. ஸோ தேர்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா கே லுசாக் லா. இல்லப்பா, நமக்கு கே லுசாக் லா பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? கே லுசாக் லா. ஸோ கே லுசாக் லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சரிங்களா, ஜிவி பிரகாஷ் குமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் என்ன அர்த்தம்? ஏ லுசாக் லால இப்போ பாய்ஸ் லால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சு பண்ணாரு, சார்லஸ் லால ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஏ லுசாக் லால வந்து அவர் எதை கான்ஸ்டன்டா வச்சு பண்ணாருன்னா வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சு பண்ணாரு. தயவுசெய்து எக்ஸாம்பிள் போயிட்டு ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எழுதிடாதீங்கயா. சரியா? வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா வச்சு பண்ணாங்க. அப்ப எப்படி எழுதிக்கலாம்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, சரிங்களா, இப்போ நமக்கு என்னது? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல இருந்தா டெரைவ் பண்றோம். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 nm by v, நமக்கு VRMS ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இப்போ எது நமக்கு கான்ஸ்டன்ட்? நமக்கு எடுத்துக்கிற அந்த மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். இந்த டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ ஏ லுசாக்லால எது கான்ஸ்டன்ட்? இந்த வால்யூம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ இந்த 1/3யும் கான்ஸ்டன்ட். இது நம்பர் தான் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் VRMS ஸ்கொயர். VRMS ஸ்கொயர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்? சொல்லுங்க யாராவது பார்ப்போம். அந்த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்? எனிஒன் இன் த கிளாஸ்? லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். VRMS ஸ்கொயர் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்னா, வெரி குட், டெம்பரேச்சர். நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நீங்க கவலைப்படாது. VRMS ஸ்கொயர் வந்து ப்ரொபோஷனல். அப்போ புரியுதுல? அப்போ டெம்பரேச்சர்
அதான் நான் சொல்லலை உங்களை வந்து நீங்கள் தரையில் நின்றுட்டே இருக்கீங்க, நீங்கள் நிற்கும் போது தரையை நான் ரொம்ப சூடுபடுத்தி ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா வேகமாக ஓட ஆரம்பிப்பில்ல. இந்த மாதிரி நம்ம விஆர்எம்எஸ் ஸ்கொயர் எதுக்கு ப்ரொபோஷனல் இருக்குன்னா டெம்பரேச்சருக்கு. அப்போ நம்ம விஆர்எம்எஸ் ஸ்கொயர் என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரெஷர் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். ஓகேங்களா? ப்ரெஷர் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இதுதான் நமக்கு என்னலாம்னா கே-லூசாக் லா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் லைக் இல்லை. ஓகேங்களா? அப்போ கே-லூசாக் லா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. கே-லூசாக் லா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அட் எ கிவன் வால்யூம் எதை கான்ஸ்டண்டாக வைக்கிறாங்களோ அதான் ஃபர்ஸ்ட் லைனாக வரும். இப்போ சார்லஸ் லால அட் அ கிவன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? சார்லஸ் லால அட் அ கிவன் ப்ரெஷர். இப்போ கே-லூசாக் லால அட் அ கிவன் வால்யூம். அட் அ கிவன் வால்யூம் எது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு? ப்ரெஷர் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சர். சரிங்களா? குச்சி டீ வந்துட்டாலே நமக்கு கெல்வின்ல தான் சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொன்னேன், மறந்துடாதீங்க. ஸோ அட் அ கிவன் வால்யூம் எது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா த ப்ரெஷர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்ட் இல்லை. இப்போ மாஸ் கான்ஸ்டன்ட்னா அதை எழுதணும். த ப்ரெஷர் ஆஃப் கிவன் மாஸ். த ப்ரெஷர் ஆஃப் கிவன் மாஸ் இஸ் directly proportional to எதுக்கு இப்போ directly proportional இருக்கு? directly proportional to the its absolute temperature. absolute temperature அதோட யூனிட் வந்து கெல்வின்ல இருக்கும். absolute temperature. ஓகேவா? ஓகேங்களா? இந்த லா இதனால அப்போ இது வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட்? இந்த லாவோட எந்த லாவோட ஸ்டேட்மெண்ட்னா கே-லூசாக் லா. ஜிவி பிரகாஷ்குமார் கே-லூசாக் லா. சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ தேட்ஃபோர் நமக்கு ப்ரெஷர் வந்து நமக்கு எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குப்பா? ப்ரெஷர் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். ஆர் ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டு டி பி/டி அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம்ப்பா? கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்க அப்படின்னா வி ஆல்ரெடி நோ இல்லைப்பா, ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் நீங்கள் கிராஃப் எப்படி இருக்கும்பா அப்படின்னா பார்த்தாலே தெரியுது. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பார்த்தாலே தெரியுதுப்பா. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். அப்போ இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் இது வந்து கெல்வின்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரெஷர் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சரு. அப்போ நமக்கு இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆரிஜின். திஸ் இஸ் த வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்க? அப்படிதானப்பா தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தோமே. கரெக்டா? கரெக்டு தானப்பா? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னா இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆரிஜின். தெரியுதுல்ல? ஸோ ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சிஸு, சினா ஸ்லோப்பு. ஓகேவா? ஸ்லோப்னா எம்மு. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா டெம்பரேச்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. அப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்க்கு கிராஃப் எப்படின்னு உனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கிராஃப் எப்படி கூட கேட்கலாம்னா இப்படி கூட கேட்கலாம், பி/டி. சரிங்களா? இப்போ பி/டி வந்து கான்ஸ்டன்டா, நீங்கள் ப்ரெஷரு ஆறு டெம்பரேச்சர் நீங்கள் என்ன தான் வந்து ப்ரெஷர் டெம்பரேச்சரை மாற்றினாலும் இந்த பி/டி அப்படிங்கிறது எப்படி பாருங்க நமக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும். பி/டி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும். சரிங்களாப்பா? பி/டி தானே கான்ஸ்டன்ட்டு கே-லூசாக்லால. பி/டிங்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் கான்ஸ்டன்ட். ஒய் கான்ஸ்டன்ட்னா இந்த இதுக்கு ஈக்குவேஷன் வந்து ஒய் கான்ஸ்டன்ட். அதனால தான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேப்பா? அப்போ ஒரு 3 கேஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். பாய்ல்ஸ் லால at a given temperature the pressure of a given mass of gas is inversely proportional to volume, and Charles law at a given pressure, ஓகேங்களா, the volume of given mass is directly proportional to temperature. Gay-Lussac law at a given temperature. ஓகேவா? at a given volume. ஓகேங்களா? ஸோ அந்த கிவன் வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். பாருங்க, வால்யூமும் கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட். மாஸ் க்ளோஸ்டு சிஸ்டம்ல we take a mass constant. எஸ், கிளியர். நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்போ அவகேட்ரா சாமலாப்பா அவகேட்ரா. ஓகேங்களா? இவர் எல்லாம் எப்படின்னா சரிங்களா, தலைவர் என்ன பண்ணாரு, இது செம்மையா இருக்குப்பா, செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க சரியா, இப்போ இந்த எங்கள் இதில் இந்த காலேஜில் வந்து என்னை எப்படி வந்து உசுரோட கொசுவை பிடிச்சிட்டு வர சொன்னாங்கல்ல, எங்கள் காலேஜில் ரேக்கிங் என்ன பண்ணாங்க, போய் உசுரோட கொசுவை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா கேஸையும் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. சும்மா பண்ணாதாங்க, அது உண்மையிலே நடந்துச்சு, நீ அசியூம் பண்ணிடாத சரியா. இவர் சார் என்ன பண்ணியிருக்காரு, அவகோட்ரா சார் எல்லா கேஸையும் கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு பெட்டி பெட்டியா வந்து அடைச்சிருக்காரு. இது ஒரு கண்டெய்னர் வச்சுப்போம். கண்டெய்னர்னாவே நமக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வச்சுருந்தீங்க. இது ஒரு கண்டெய்னர், ஆனா எல்லாமே ஈக்குவல் வால்யூம்ல ஒரு கண்டெய்னர், ஈக்குவல் வால்யூம் இருக்க ஒரு கண்டெய்னர் சரியா. நான் கேவலமா வரைஞ்சா விட்டுருங்கயா. பட் இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர் எடுத்துக்கிட்டாப்புல, இந்த எல்லா கண்டெய்னருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா வால்யூம் அப்படிங்கிறது
சேமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன வால்யூமோ அதே வால்யூம் தான் இதுக்கு. இந்த மாதிரி எத்தனை கண்டெய்னர் இருக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டெய்னர், செகண்ட் கண்டெய்னர், தேர்ட் கண்டெய்னர், நிறைய கண்டெய்னர், பட் கண்டெய்னரோட வால்யூம் வந்து சேம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னரில் ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டெய்னரில் ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது கண்டெய்னரில் அதே வால்யூமில் சரிங்களா ஆக்சிஜன் கேஸை ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் கேஸை ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க சரிங்களா. அடுத்து தேர்ட் கண்டெய்னரில் வந்து ஹீலியம் கேஸ் வச்சுக்கோங்களேன், ஏதோ கேஸ் ஹீலியம் கேஸை இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டெய்னரு, ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் ஒவ்வொரு கேஸ், நாட் சேம் கேஸ், டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் கேஸஸ் பட் சேம் வால்யூம் ஓகேங்களா, சேம் வால்யூம். அண்ட் சேம் வால்யூம் மட்டும் இல்லாமல் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரெஷரையும் சேமாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு சரிங்களாப்பா. ப்ரெஷரையும் சேமாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இப்போது இங்கே ஹைட்ரஜனுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ சரிங்களாப்பா, மெயின்டைன் இது இருக்குல்லப்பா, இது எல்லாத்தையுமே இந்த 3 கண்டெய்னரில் இந்த எல்லா கண்டெய்னருமே பார்த்தீங்கன்னா மெயின்டைன்டு அட், எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னா மெயின்டைன்டு அட் சரிங்களா சேம் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர். எப்படி மெயின்டைன் பண்ணிக்காங்கப்பா, சேம் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர், டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் சேமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு என்ன டெம்பரேச்சரோ அதே டெம்பரேச்சர் ஆக்சிஜன், அதே டெம்பரேச்சர் ஹீலியம், அந்த மாதிரி என்னென்ன கேஸ்லாம் எடுத்துருக்காங்களோ அது எல்லா ரியல் கேஸஸோட டெம்பரேச்சரும் சேமாக இருக்குது, ப்ரெஷரும் சேமாக இருக்குது ஓகேங்களா. ஓகே, அது மட்டுமா சேமாக இருக்குது, மெயின்டைன் சேம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இன் சேம் வால்யூம், அப்படி தானப்பா, இன் சேம் வால்யூம் ஆஃப் கண்டெய்னர், இன் சேம் வால்யூம் ஆஃப் கண்டெய்னர், சேம் வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் ஓகேங்களா. அப்போ நமக்கு ப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் கேஸுக்கும் சரி, செகண்ட் கேஸுக்கும் சரி, தேர்ட் கேஸுக்கும் சரி, எத்தனை கேஸ் எடுத்தாலும் எல்லா கேஸுக்கும் ப்ரெஷர் சேமு. அதே மாதிரி எல்லா கேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேமு, T1 = T3 = அது டெம்பரேச்சர் எல்லா கேஸுக்கும் சேமு. அதே மாதிரி வால்யூம் வந்து எல்லாத்துக்கும் சேமு, V1 = V2 = V3 = எல்லா கேஸுக்கும் வால்யூமும் சேம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணும்போது அவருக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு சரிங்களா. அவர் எப்போ அது பண்ணியிருக்காங்க, ஏன்லாம் போய் அவகட்ரோ நான் போய் எழுப்பி தான் கேட்கணும் சரிங்களா. நான் எகைன் சொல்கிறேன், அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரோ ஐ வில் எக்ஸ்பிளைன், ஏன் பண்ணீங்கன்னு அவர் தான் போய் கேட்கணும் சரியா. ப்ளீஸ் லிசன் ஃபர்ஸ்ட். ஒவ்வொருத்தரும் அப்போ நீங்கள் பாய்ஸ்லாலே இந்த கொஸ்டின் கேட்டுக்கணும், எதுக்கு அவர் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்காரு அப்படின்னா நீங்கள் பாய்ஸ்லாலே கேட்டுருக்கணும் சரிங்களா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் லிசன் சரிங்களா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவங்க எல்லா கேஸஸோட வால்யூமு, ப்ரெஷரு, டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும்போது அவருக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த ரிசல்ட்டை தான் படிக்க போகிறோம். என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா சரிங்களா, என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னா எகைன் நமக்கு இப்போ பாருங்களேன், நமக்கு ப்ரெஷருக்கு ஃபார்முலா படித்தோமா, இப்போ தான் படித்தோம். ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன படித்தோம், கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்லேருந்து சார் 1/3 SNM. இப்போது அதில் ஃபஸ்ட்டு உள்ளதில் N1 மாலிகுல் வச்சுக்கலாம். N1 ஹைட்ரஜனுக்கு ஒரு மாஸ் இருக்கும்ல, M1 பை நமக்கு V1 VRMS ஸ்கொயர்டு, VRMS ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ்க்கு ஓகேவா. அடுத்து செகண்ட் கேஸ்க்கு எழுதுறீங்கன்னா அப்போ 1/3 N2 M2 பை V2 நமக்கு VRMS ஸ்கொயர்டு செகண்ட். இந்த மாதிரி எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அத்தனை மாலிகுல்ஸ் நம்ம எழுதுவோமா. எழுதுனா இப்போ நமக்கு தான் சேம் ப்ரெஷர் தானே மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா. அப்போ சேம் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்போ ரெண்டே பேலன்ஸ் பண்ணிக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/3 சேம் ப்ரெஷர் தானேப்பா, சேம் ப்ரெஷர் அப்படிங்கிறனால P1 = P2. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், 1/3 N1 M1 பை V1 VRMS ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் மாலிகுல் ஈக்குவல் டு 1/3 N2 M2 பை நமக்கு V2 VRMS ஸ்கொயர்டு. இது வந்து செகண்ட் மாலிகுலுக்கு. இப்போ நமக்கு எது கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/3 ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிடலாம். அந்த சேம் வால்யூம் மெயின்டெனால சேம் வால்யூமை கேன்சல் பண்ணிடலாம், முடிஞ்சிச்சா. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், N1 M1 VRMS ஸ்கொயர் 1 ஓகேப்பா, VRMS ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு N2 M2 VRMS ஸ்கொயர் செகண்ட் ஓகேங்களா. இதுதான் ரிசல்ட் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இதில் நமக்கு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் இல்லைப்பா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இதை எழுதிட்டோம். செகண்ட் இந்த ரிசல்ட்டை எப்படி எழுதியிருக்கோம்னா வால்யூம் கான்ஸ்டன்ட்னு கேன்சல் பண்ணி எழுதியிருக்கோம். இன்னும் ஒரு ஆளில் யூஸ் பண்ணல, யாரு, டெம்பரேச்சரை யூஸ் பண்ணல. அப்போ டெம்பரேச்சருங்கிறது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை குறிக்குமாப்பா. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னது, ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் நம்ம படிச்சோமா ஓகேங்களா. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் மாலிகுலோட கைனடிக் எனர்ஜினா ஆஃப் M1 VRMS ஸ்கொயர் 1
அப்படிதானப்பா VRMS ஸ்கொயரு 1 ஈக்குவல் டு ஆஃப் M2 VRMS ஸ்கொயர்டு 2 அப்படிதானே, ரெண்டுக்கு சேமா இருக்கு. நான் இஃப் ஆஃப் கேன்சல் பண்ணிட்டா அப்போ இது பேலன்ஸ் பண்ணிடலாம். M1 V1 VRMS ஸ்கொயர்டு 1 ஈக்குவல் டு M2 VRMS ஸ்கொயர்டு 2 சேமா இருக்குமா? அப்பனா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமாப்பா? அப்போ ரிசல்ட் என்ன வரும் சொல்லுங்க. இதை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணா ரிசல்ட் என்ன வரும்? ரிசல்ட் என்ன வரும்? ரிசல்ட் என்ன வரும்? தட் இஸ் த பியூட்டிஃபுல் ரிசல்ட். சரியா? now what is the result? now what is the result? what is the result? yes yes என்ன ரிசல்ட்? என்ன யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கடா. சோக கடலில் மூழ்கி இருக்காங்க போல. இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ப்ளீஸ்டா யாரும் பண்ணாதீங்களா. இல்லை நல்லா கவனிங்களா, நல்லா இருக்கும்டா சாப்டர். சரியா? இது ரொம்ப சின்ன சாப்டர் சார், அழகாக முடிச்சிடலாம் ஒரு ஃப்ளோவில் போனோன்னா. n1 ஈக்குவல் டு n2 n1 ஈக்குவல் டு n2. சரிங்களா? எஸ் யூ காட் இட். சரிங்களாப்பா? அப்போ n1 அப்போ நம்ம அவகோட்ராவுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? n1 ஈக்குவல் டு n2. அப்போ அப்போ பாருங்க, அப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல் சேமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம ஒரே இப்போ எத்தனை கண்டெய்னர் வேணா எடுத்துக்கோங்க, இந்த எல்லா கண்டெய்னர்லையும் டிஃப்ரெண்ட் கேஸஸை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருக்கும், ஆக்சிஜன் மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்கும் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாலிகுலர் வெயிட் உள்ள கேஸை நீங்கள் வந்து கண்டெய்னரில் வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரே ப்ரெஷரில் வச்சுருக்கீங்க, ஒரே டெம்பரேச்சரில் ஒரே வால்யூமில் மெயின்டைன் பண்ணால் ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் எத்தனை மாலிகுல் இருக்கோ அதே மாலிகுல் தான் செகண்ட் கண்டெய்னரில் தேர்டு கண்டெய்னரில் இருக்கும் அப்படிங்கிறது செம்ம ரிசல்ட்டை கொடுத்துட்டாரு. நீ நினைக்கலாம் சார் ஆக்சிஜன் கொஞ்சம் குண்டா இருக்கும் ஹைட்ரஜனோட, அப்போ அவங்க கம்மியான பேர் தான் நினைக்கும். அதுதான் கிடையாது. அதுதான் சொல்றாரு, ஒரே ப்ரெஷர் ஒரே டெம்பரேச்சர் ஒரே வால்யூமை நீங்க மெயின்டைன் பண்ணா இந்த ஹைட்ரஜன்ல எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் மாலிகுல் தான் எதுலையும் இருக்குங்கிறாரு, செகண்ட் கண்டெய்னர்லையும் இருக்கும். ரிசல்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து சேமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களாப்பா? அப்போ எப்படி எழுதலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படிங்கிறது? எப்படி எழுதலாம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, அட் ஏ given எது கான்ஸ்டன்ட் வச்சுட்டாரு, pressure temperature at a given pressure. now what is Avogadro law? at a given pressure and temperature, at a given pressure and temperature and temperature the volume of the volume of இன்னொன்னு நோட் பண்ணீங்களா? இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல் சேமா இருக்கும். சரி, இப்போ நீங்க pressure equal to 1/3 nm by VRMS ஸ்கொயர்டா VRMS ஸ்கொயர்டாப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேருந்து V is equal to 1/3 nm by சரிங்களாப்பா P இப்படி கூட எழுதிக்கலாம் இல்லையா, VRMS ஸ்கொயர்டு. இப்போ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், இந்த மாசு சாரி ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், VRMS ஸ்கொயர்டும் கான்ஸ்டன்ட். புரியுதாப்பா? VRMS ஸ்கொயர்டும் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு அந்த வால்யூம் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா, இப்போ இந்த மாசு கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா வால்யூம் ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்துடும். வால்யூம் எதுக்கு ப்ரொபோஷனல் வந்துடும்? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு. அப்போ அட் கிவன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் த வால்யூம் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் அப்படி எழுதிக்கலாமாப்பா? சரிங்களா? இங்கே பாருங்க கவனிங்கப்பா, கிவன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ். ஈக்குவல் வால்யூம்ல மெயின்டைன் பண்ணீங்களா? யாரை ஈக்குவல் வால்யூம்ல? ஆஃப் ஆல் கேசஸ். ஆல் கேசஸ், equal volume of all gases. result என்ன கிடைச்சது? contains same number of molecules, contains same number of molecules, contains same number of molecules. you got the result, contain same number of molecules. இது கூட விட்டுருங்களேன், contains same number of molecules. ரிசல்ட் புரியுதாப்பா? சரிங்களா? அவர் என்ன ரிசல்ட் பண்ணாரு, எல்லா கண்டெய்னர்லையும் ஒரே ப்ரெஷரு ஒரே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணும்போது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ், மறந்துடக்கூடாது, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் கண்டைன்ஸ், இஃப் வால்யூம் சேமா இருந்தா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் சேமா இருக்கும். திஸ் இஸ் த அவகோட்ரா லாவோட ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவகோட்ரா. கிளியராப்பா? கிளியரா ஸ்டூடண்ட்ஸ்? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் நீ புரியாம படிச்சிருப்பப்பா, இப்போ புரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் சொல்றேன். அப்போ என்ன பண்றாங்க, அப்போ நம்ம வந்து இப்போ இதுல இன்னொரு பியூட்டிஃபுல் ரிசல்ட் என்னன்னு வச்சுக்கேன்,
இதில் இன்னொரு பியூட்டிஃபுல் ரிசல்ட் என்னன்னா, சப்போஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுறீங்களா இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னர், செகண்ட் கண்டெய்னரு, தேர்ட் கண்டெய்னரு, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கண்டெய்னரு, செகண்ட் கண்டெய்னர், தேர்ட் கண்டெய்னரு, இப்போ இதில் ஹைட்ரஜனு, இதில் ஆக்சிஜனு, இதில் நைட்ரஜனு, இந்த மாதிரி இந்த கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்களா. இப்போது நீங்கள் மெயின்டைன் பண்ண ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர்னு வச்சுக்கேன். எல்லாத்தையுமே 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லேயே மெயின்டைன் பண்ணுறீங்க. 1 அட்மாஸ்பியர் 1 அட்மாஸ்பியர் 1 அட்மாஸ்பியர். அண்ட் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 273 கெல்வின், 273 கெல்வின், 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, 273 கெல்வினை எல்லா கண்டெய்னர்லையும் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா. இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது சரிங்களா, அந்த நீங்கள் இந்த வால்யூமை மெஷர் பண்ண முடியுமா. ஓகேங்களா, யூ கேன் மெஷர் த வால்யூம். அந்த வால்யூம் வந்து 22.4 லிட்டர் வால்யூம். வால்யூம்பா 22.4 லிட்டர். இதுலேயும் 22.4 லிட்டர், இதுலேயும் 22.4 லிட்டர். இப்போ எடுத்தீங்கன்னா சரிங்களாப்பா, 22.4 லிட்டர் எடுத்தீங்கன்னா அப்போது நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து டெரைவ் பண்ணிடலாம் இல்லையா. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை டெரைவ் பண்ணோம்னா அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6.023 × 10⁻023 மாலிகுல்ஸ் இருந்திருக்கு. சரிங்களாப்பா, 0 to 3 மாலிகுல்ஸ். அப்போ இதுலையும் எவ்வளோ இருக்குன்னா, இதுலையும் NA மாலிகுல்ஸ் தான் இருக்கும், இதுலையும் NA மாலிகுல்ஸ் தான் நமக்கு இருக்கும். சரிங்களாப்பா. இல்லை நீங்கள் 2 விதமாக சொல்லலாம்ப்பா, நீங்கள் 2 விதமாக சொல்லலாம் கிருஷ்ணகுமார். சரியா, யூ கேன் டெல் இவ்வளோ மாலிகுல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அது ஆக்குப்பை பண்ணுற வால்யூம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் நமக்கு 22.4 லிட்டர் அப்படின்னு. சரிங்களா, உங்களுக்கு தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும்பா. அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரியா, ஸோ அப்போ அது எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த மாதிரி இப்போ இதில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கோ அதே மாலிகுல்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். ஏன்னா அதே ப்ரெஷர், அதே டெம்பரேச்சர், அதே வால்யூம். அப்போ இதுலேயும் அதே ப்ரெஷர், அதே டெம்பரேச்சர், அதே வால்யூம் இருக்கிறதுனால அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். அப்போ 22.4 லிட்டர் வால்யூம், 22.4 லிட்டர் இருக்குன்னா என்ன கண்டிஷன், இதுதான் நாங்கள் STP கண்டிஷன் சொல்லுவோம். சரிங்களாப்பா, இங்கே பாருங்கப்பா. அப்போ ஆல் கேசஸ், ஓகேவா, ஆல் கேசஸ் அட், சரிங்களாப்பா, STP கண்டிஷன். என்ன கண்டிஷன், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ STP கண்டிஷன், STP கண்டிஷன்னா ST ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஓகேப்பா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273.15 கெல்வின். நீங்கள் 273 கெல்வின் எழுதிக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. SP அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர், ஸ்டார்ட் எழுதிக்கிறேன், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் தான் நமக்கு 1 atm. ஓகேங்களா, 1 atm. அப்போ இந்த கண்டிஷனில் இப்போ ஆல் கேசஸ் அட் STP, சரிங்களாப்பா, ஆல் கேசஸ் அட் STP, ஓகேவா, 22. எல்லா கேஸஸும் சரிங்களாப்பா, வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ், இஃப் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ், வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் வந்து, வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் வந்து நமக்கு 22.4 லிட்டர் இருக்கும்போது அப்போ எல்லா கேஸஸ்க்கும் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்தாலும் சரி, சரிங்களாப்பா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃபார் ஹைட்ரஜன் எடுத்தாலும் சரி, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃபார் ஆக்சிஜன் எடுத்தாலும் சரி, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃபார் ஹீலியம், நீங்கள் எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அது எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னா இந்த கண்டிஷன், இந்த கண்டிஷன் பர்டிகுலராக இந்த கண்டிஷனில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சேமாக இருக்குன்னு தெரியும். இந்த கண்டிஷனில் எவ்வளோ இருக்குன்னா 6.023 × 10⁻023 மாலிகுல்ஸ் இருக்கு. சரிங்களாப்பா, மாலிகுல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாலிகுல்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 மோல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். என்னப்பா எடுத்துக்கிறோம், 1 மோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வி டேக் இட் அஸ் இவ்வளோ மாலிகுல் இருந்தால் அதை 1 மோல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களாப்பா, 1 மோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு டஜன் அப்படின்னா 12, ஒரு டஜன் அப்படின்னா 12 அப்படிங்கிறத ஒரு டஜனாக எடுத்துக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளோ மாலிகுல்ஸ் இருந்தால் அதை 1 மோல் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அப்போ சார் இப்போ வேற வால்யூம் வந்தால் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சலாம் அது எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னு, அது பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் என்னன்னா, இஃப் யூ இதே ப்ரெஷர் டெம்பரேச்சர் நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் எப்படி இருக்குன்னா நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்திருக்கு. இப்போ நான் டெரைவ் பண்ணுறேன் பாருங்க, இப்போ டெரைவ் பண்ணால் உங்களுக்கு புரியும் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு ரிசல்ட் எடுத்துக்குங்க, கவனிக்கலாமாப்பா, எழுதிட்டீங்களா, புரியுதா, அவகோட்ரோலா புரியுதா, நான் வாட்ஸ் அவகோட்ரோலா. இப்போ பாய்ஸ்டால டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டாரு, எல்லாத்துலேயுமே மாஸ் கான்ஸ்டன்ட், அதை விட்டு எல்லாத்துலேயுமே மாஸ் கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. பட் பாய்ஸ்டால ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டாரு, TB. சார்லஸ்டால PC ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டாங்க. லூசாக்லால GV பிரகாஷ் வால்யூமை கான்ஸ்டன்ட்டாக வச்சாங்க. அவகோட்ரோலால சேம் ப்ரெஷரையும் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட், வால்யூமும் கான்ஸ்டன்ட். அந்த வால்யூமும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் சேமாக இருக்கும்.
தட் இஸ் அ ரிசல்ட் ஃப்ரம் அவகோட்ரா லா. ஓகேவா? கிளியரா? 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 கேசஸ் நமக்கு புரிஞ்ச அளவுக்கு மகதிமா கேசஸ் தாமா. சரியாம்மா? லிக்விட் சால்லாம் செக் பண்ணணுமா? நமக்கு தெரியல சரியா. பட் நமக்கு கன்ஃபார்மாக கேசஸ் தாம்மா. சரி, கவனிச்சுக்கங்க. இப்போ நமக்கு என்னதுன்னா, ஓகே கவனிங்களேன். இப்போ நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. கவனிக்கலாமா? இப்போ நம்ம என்ன ரிசல்ட் எழுதணும்? வால்யூமு, எப்போ வால்யூமு அப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ பாயில் ஸ்டால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூமு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் எழுதணும். சார்லஸ் லாவில் எழுதுனீங்கன்னா ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் அது வால்யூமு ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் எழுதலாம். எப்பா வால்யூமு ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் எழுதலாம். சரிங்களாப்பா? அதுக்கப்புறம் கே லூசாக் லாவாப்பா. கே லூசாக் லாவில் ப்ரெஷரு ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சரு. இந்த இடத்துல இப்படி கூட எழுதிக்கலாம், ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். யூ கேன் ஆல்சோ ரைட் திஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தது அந்த அவகோட்ரால வந்து ஈக்குவல் வால்யூம். இஃப் வால்யூம் ப்ரெஷர் டெம்பரேச்சர்லாம் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா அந்த வால்யூம் ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ கவனிங்களேன், கவனிக்கலாமா? இப்போ நம்ம எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம் தெரியுமா? ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இந்த எல்லா கேஸ் லாவையும், இந்த மாதிரி கேஸ் லாஸ் இருக்குல்ல, எல்லா கேஸ் லாஸையும் எல்லா வாட் எவர் மேபி கண்டிஷன், என்ன ப்ரெஷர் என்ன டெம்பரேச்சர் ஆனாலும் ஒபே பண்ணுற அந்த கேஸ் தான் நம்ம ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எழுதலாம் பாருங்களேன், கவனிங்களேன். இப்போ எதை வச்சு எழுதலாம்? அது டிஃப்ரெண்ட் வேல எழுதியிருப்பாங்கப்பா, சரிங்களா? அது பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வே நம்ம யூஸ் பண்ணி எழுதலாம்னா, இப்போ பிவி ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 nm by v இன்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்ப்பா, VRMS ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம், கரெக்டா? ஓகே, இது ஒரு ஃபார்மேட்டு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? பிவி கொஞ்சம் யோசிக்கணும். PV equal to nm/3 VRMS squared. ஓகே ஓகே ஓகேப்பா, நான் சொல்கிறேன், நான் பாருங்க கவனிங்களேன். இப்போ நான் வால்யூம் எழுதுறேன்னு வச்சுக்கோப்பா. ஓகே கவனிங்களேன், வால்யூம் வந்து இந்த வால்யூம் எல்லாம் எடுத்துக்கோ. இந்த வால்யூமு, இந்த வால்யூமு, இந்த வால்யூம், இதை மட்டும் எடுத்துக்கங்க. வால்யூம் மட்டும் எடுத்தீங்கன்னா ப்ரொபோஷனலாக இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டர் எழுதிருங்க. எது ப்ரொபோஷனலாக இருக்குது? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்குது, டெம்பரேச்சர் ப்ரொபோஷனலாக இருக்குது, ப்ரெஷரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. கரெக்டாப்பா? ப்ரெஷர் எப்படி இருக்குப்பா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வருமா? நல்லா கவனிங்கப்பா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. ப்ரொபோஷன்ப்பா டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கிறதால நியூமரேட்டர் எழுதிட்டேன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கிறதால டினாமினேட்டர் எழுதிட்டேன். ஏன்னா எல்லா லாவையும் கம்பைன் பண்ணுறேன். பை கம்பைனிங் எதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன்னா பாயில்ஸ் லாவை எழுதியிருக்கேன், சார்லஸ் லாவை எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவகோட்ரா லாவை எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ ப்ரொபோஷனல் எடுத்தால் நமக்கு கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட் இன்டூ NT/P. ஓகேப்பா? NT/P. அப்போ நீங்கள் ப்ரெஷர் இருக்கிற எழுதுனதுலாம் ப்ரெஷர் ஈக்குவல் டு, சரிங்களாப்பா, CNT/V இப்படி கூட எழுதிக்கலாம். கரெக்டாப்பா? ப்ரெஷர் ஈக்குவல் டு NT/V அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம்ப்பா? PV is equal to, நல்லா கவனிங்க, PV is equal to, ஓகேங்களா, கான்ஸ்டன்ட்டு N இன்டூ Tன்னு எழுதலாம் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா கவனிச்சுங்களேன், ஒரே நிமிஷம். இதுல இருந்து அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? PV/NTன்னு எழுதலாமாப்பா? நல்லா கவனிச்சுக்கணும், இந்த கான்ஸ்டன்ட்டை PV/NTன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ண, டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுதிருக்கலாம். சரி பரவாயில்ல, இது பாருங்கப்பா, இந்த எல்லா லாவையும் கம்பைன் பண்ணி இதை எழுதிட்டோம். இது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு வி கேன் ரைட் PV/NT. PV/NT நல்லா கவனிங்க. அப்போ திஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு PV/NTயா? இப்போதான் நல்லா கவனிக்கணும், இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா ப்ரெஷர். இப்போ நல்லா கவனிங்க, எல்லா கேஸுக்கும், ஃபார் ஆல் கேஸஸ்,
நல்லா கவனிங்கப்பா. ஃபார் ஆல் கேசஸ், எல்லா கேசஸ்க்கும் நான் ஒரே ப்ரெஷர் எடுத்துக்கிறேன். P1 P2 ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ், எல்லா கேஸுக்கும் ஒரே ப்ரெஷர் எடுத்துக்கிறேன். ஒரே டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன். எல்லா கேஸஸ்க்கும் ஒரே ப்ரெஷரு ஒரே டெம்பரேச்சரையும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமையும் சேமாக மெயின்டைன் பண்ணுறேன். இப்படி நான் வால்யூமையும் சேமாக மெயின்டைன் பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா N1 ஈக்குவல் டு N2 ஈக்குவல் டு N3 கிடைக்குமா? இது எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போது நல்லா கவனிங்க, எல்லா கேஸுக்கும் ஒரே ப்ரெஷரு ஒரே வால்யூம் ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் நமக்கு எல்லா கேஸுக்கும் என்ன எப்படி இருக்குது? கான்ஸ்டண்டாக இருக்குது. அப்போ இந்த டோட்டல் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸ். கரெக்டாப்பா? கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். புரியுதா? திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். நான் எல்லா கேஸையும் சேம் ப்ரெஷர் சேம் டெம்பரேச்சர் சேம் வால்யூமில் எடுத்தேன்னா எனக்கு நம்பர் ஆஃப் மாலிகுலும் சேமாக இருக்கும். அப்போது இந்த சிங்கிறது சும்மா கிடையாது, அப்படி தானேப்பா? இந்த சிங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியாது. கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். புரியுதா? அப்போது சப்போஸ் இஃப் யூ டேக், சரிங்களாப்பா, இஃப் யூ டேக் என்ன எடுத்துக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ப்ரெஷர் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 1 ATM எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ் தான் நம்ம என்ன சொன்னோம்ப்பா? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொன்னோம். கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸ் என்ன சொன்னோம்? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொன்னோம், அதாவது R bar. ஓகேவா? அப்போ அந்த R பாரோட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா இது சப்ஸ்டிட் பண்ணு. சப்போஸ் இஃப் யூ மெயின்டைன் த ப்ரெஷர் வந்து 1 ATM, சரிங்களா? நீங்கள் எடுத்துக்கிற வால்யூம் வந்து 22.4 லிட்டர். ஓகேவா? அப்போ 22.4 லிட்டரில் இப்போ நம்ம எல்லாமே யூனிட்ல எப்படி சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்? இந்த N வந்து ஐம் டேக்கிங் NA. NAனா நமக்கு 1 மோல். 1 மோல் நான் மோலில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரியா? அப்போ இது வந்து 1 மோல். டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின். போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இதில் எவ்வளோ வரும்னா 0, நீங்கள் என்ன போட்டு பாருங்கள், 0.0822 அப்படின்னு வரும். யூ டேக் 0.082. யூனிட் பாருங்கள், அட்மாஸ்பியரு லிட்டரா? லிட்டர் இப்படி தான் வரும். லிட்டர் அட்மாஸ்பியரு பை மோல் கெல்வின். இந்த யூனிட்ல எழுதுனா இதோட வேல்யூ. எந்த யூனிட்ல எழுதுனா 8.314 வந்து ஜூல் பர் மோல் கெல்வின்ல வரும். நீங்கள் இதுவே லிட்டர் பர் ATM மோல் கெல்வின்ல எழுதுறீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 0. நீ வேணா கால்குலேட்டர் போட்டு பார்த்துக்கோ, நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துங்கப்பா. 0.08221 வரும். சரிங்களா? நாட் 8.314. ஓகேங்களா? இதே நீங்கள் SI யூனிட்ல எழுத பார்க்குறீங்க, நீங்கள் SI யூனிட்ல எழுத அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். அப்படிதானப்பா? இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். இப்போ நமக்கு இல்லை சார் நான் வந்து அட்மாஸ்பியரை வந்து நான் SI யூனிட் எல்லாத்தையும் நான் SI யூனிட்டுக்கு மாற்றுறேன். SI யூனிட்டுக்கு மாற்றினீங்கன்னா 1 அட்மாஸ்பியர் எவ்வளோ பார் அப்படின்னா 1.01325 பார்ப்பா. பார் SI யூனிட் கிடையாது, அது SI யூனிட்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ 1.01325 இன்டூ 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் கன்வர்ஷன். நமக்கு வந்து பாரை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றுறதுக்கு 10⁵ மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன SI யூனிட்ல மாற்றணும்? லிட்டரை மாற்றணுமா? இப்போ நமக்கு தெரியும் 1 மீட்டர் கியூப் வால்யூமில் 1000 லிட்டரை ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேப்பா? அப்போ 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ எழுதிக்கலாம்னா 10⁻³ மீட்டர் கியூப்னு எழுதிக்கலாம். அடுத்து டெம்பரேச்சர் SI யூனிட்ல தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அப்போ தட் ஃபோர் அந்த கான்ஸ்டன்ட் R பார் வந்து அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்குது? 1.01325 இன்டூ 10⁵. இது ப்ரெஷரு. ஓகேங்களா? அடுத்து வால்யூம் வந்து 22.4 லிட்டரா? லிட்டரை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா 10⁻³ ஓகேங்களா? பை நமக்கு 1 மோலு இன்டூ 273 கெல்வின், 273.15 கெல்வின். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, ஆன்சர் என்ன வரும்? இதோட ஆன்சர் தான். இப்போ இதோட ஆன்சர் எதில் வந்திருக்கு? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதோட யூனிட் என்னது? மீட்டர் கியூப். இதோட யூனிட் என்னப்பா? மீட்டர் கியூப். இதோட இன்ட்டு மோல். இது கேன்சல் பண்ணிங்கன்னா நியூட்டன் மீட்டர் வரும். நியூட்டன் மீட்டர்னா ஜூலு மோல் பர் கெல்வின் வந்துடும். இப்போ இதோட வேல்யூ தான் கால்குலேட்டரில் 8.314 ஜூல் பர் மோல் கெல்வின். Again this is constant for all gases. இப்படி தான் அந்த வேல்யூஸ் வந்து எடுத்து எழுதுனானுங்க. சரியா? ஓகேவா? புரியுதாயா? புரியுதுங்களாப்பா? எல்லாமே கோரிலேட்டட். இஃப் யூ சேஞ்ச் த ப்ரெஷர், அது வால்யூம், அதுதான் அந்த மூணுமே வந்து ப்ரெஷர் மாறுது, வால்யூம் மாறுது, அது மூணையுமே ரிலேட் பண்ணுறது அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். சரியா? அதனால இந்த R பாரோட வேல்யூ வந்து உங்களுக்கு கேட்கலாம்ப்பா. 0.082 போட்டாங்கன்னா அப்போ அதோட யூனிட் வந்து லிட்டர் ATM பர் ஜூல் மோல் கெல்வின். லிட்டர் ATM மோல் கெல்வின்.
இதே உங்களுக்கு எஸ்ஐ யூனிட்ல கேட்டிருந்தாங்கன்னா 8.314 நீங்க என்ன கால்குலேட்டர் போட்டு செக் பண்ணி பார்த்துங்க, ஜூல் பர் மோல் கெல்வின். ஓகேங்களா? This is the universal gas constant. This is the universal gas constant. ஓகேவா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓகேவா? சரி. அப்போ இப்போ இங்க பாருப்பா, உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். எது இப்போ நம்ம வாயால சொன்னோம், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் என்ன தெரியுமா, எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வாயால தான் சொன்னோம். அதுக்கு எங்க ப்ரூஃப்? திஸ் இஸ் த ப்ரூஃப். திஸ் இஸ் த ப்ரூஃப். இஃப் யூ டேக் சேம் ப்ரெஷர் அண்ட் சேம் டெம்பரேச்சர் வால்யூம் எடுத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல் சேமா இருக்கும். அப்போ இந்த வேல்யூ இது எல்லாமே நீங்க எல்லா கேஸுக்கும் போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் இந்த ஆன்சர் தான் வரும். அதனால திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேசஸ். அப்போ தேட் ஃபோர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்போ அந்த ஆர் பார் ஈக்குவல் டு பிவி பை என்ஏ வாப்பா, என்ஏ தானே ஒரு மோல், அப்போ என்ஏ இன்டூ டி. அப்போ இதுலேருந்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஏ ஆர் பார் டி அப்படின்னு எழுதிக்கலாமாப்பா. இந்த ஈக்குவேஷன் வந்து திஸ் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான். திஸ் இஸ் ஃபார் 1 மோலுக்கு ஆர் எப்படி எழுதிக்கலாம், 1 மோல்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் த பிவி ஈக்குவேஷன் ஃபார் 1 மோல் ஆர் 1 மோல் மாலிகுல்ஸ். 1 மோல் சாரி ஆர் என்ன மாலிகுல், ஆர் என்ஏ மாலிகுல்ஸ். என்ஏ மாலிகுல்ஸ் இல்லை சார், என்கிட்ட வந்து அவகோட்ரா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்லை, என்கிட்ட n தான் இருக்கு. அப்போ இஃப் n வந்து புரியுதப்பா, இஃப் n வந்து என்னன்னே சப்ஸ்டிட் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு என்ன வரும், பிவி ஈக்குவல் டு என்கேபிடின்னு வரும். கரெக்டாப்பா? சரி, பிவி இஸ் ஈக்குவல் டு சாரி என்ஏனா ஒரு மோலாப்பா. இல்லை ஒரே நிமிஷம், இங்கே பாருப்பா, இது 1 மோல் தானேப்பா. இல்லை பத்தியா தப்பு பண்ணுறோம். இல்லை ஒரே நிமிஷம், இது வந்து 1 மோல். அப்படின்னா நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணும்பா. இது 1 மோல்னா 1 மோல் 1 பத்தியா, 1 மோல்னா நமக்கு அது 1 அப்படித்தானே, 1 மோல்னா 1. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இல்லை சார் என்கிட்ட வந்து 1 மோல் இல்லை, என்கிட்ட வந்து மியூ மோல்ஸ் இருக்கு. அப்படின்னா மியூ ஆர் பார் டி. இது வந்து என்ன மோலுக்கு, இது வந்து ஃபார் மியூ மோல்ஸுக்கு. அதுதான் நீங்க கெமிஸ்ட்ரியில் வந்து ஸ்மால் என்னன்னு படிப்பீங்க ஐயா. ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு வந்து இங்கே பாருங்க, இப்போ மியூ எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் மோல் எப்படி எழுதலாம், வீணோ த ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல். நம்பர் ஆஃப் மோலுக்கு ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு சார் நம்மக்கிட்ட எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கு பை அவகோட்ரா ஆஃப் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் எவ்வளோ மாஸ் இருக்கு பை மோலார் மாஸ். இது நம்ம எது வேணா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்ப்பா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன் இது எப்படி வந்துச்சுன்னு. அப்போ நமக்கு எப்படி போட்டுக்கலாம், இப்போ n பை என்ஏ ஆர் பார் டி அப்படி எழுதிக்கலாமாப்பா. n பை என்ஏ ஆர் பார் டி எழுதிக்கலாமா. இப்போ இந்த நல்லா கவனிங்க, இது கான்ஸ்டன்ட், இது ஆர் பார் டி நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? இது வந்து நமக்கு என்னது, n மாலிகுல்ஸுக்கு. n ஆர் பார் டி எழுதிட்டோம்ப்பா. நான் வாட் இஸ் ஆர் பார் என்ஏ தெரியுமாப்பா, ஆர் பார் பை என்ஏன்னு ஒன்று இருக்குப்பா. சரிங்களா? ஆர் பார் பை என்ஏ. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒண்ணே ஒன்று கவனிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 10 பென் இருக்கு. ஓகேவா? இந்த 10 பென்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 rupees. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு பேனாவோட ரேட் எவ்வளோப்பா, ஒரே ஒரு பேனாவோட ரேட் எவ்வளோ, 10 பேனாவோட ரேட்டு 20 ரூபா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் ரேட் எவ்வளோன்னு பார்ப்பேன். அந்த டோட்டல் ரேட்டை டோட்டல் இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஒரு பேனாவோட ரேட்டு கிடைக்குதா. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை நீங்கள் டிவைட் பண்ணியிருக்கீங்க, அவகோட்ரா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை டிவைட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணால் அப்போ ஒரு மாலிகுலுக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் நல்லா கவனிப்பா, இந்த ஆர் பார் இருக்குல்ல, நல்லா கவனிக்கணும், இந்த ஆர் பார் இருக்குல்ல, அந்த ஆர் பாரை நீங்கள் நம்பர் ஆஃப் மாலிகுலால், இது வந்து ஒரு மோலுக்குப்பா, ஒரு மோல் மாலிகுலுக்கு. அந்த ஒரு மோல் மாலிகுல்ஸை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு மாலிகுலுக்கு சொல்ல போறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்ட், இதுவும் எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்ட், அப்படிதானே. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் தான் கேபி. தட் கான்ஸ்டன்ட் இஸ் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகேப்பா, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகேவா சார்? அப்போ இந்த கான்ஸ்டன்ட் வந்து இதுவும் எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்டா சார்? ஆமா, கான்ஸ்டன்ட் ஃபார் 1 மாலிகுல், ஒரு மாலிகுலுக்கு. சரியா? இந்த ஆர் பார் வந்து 1 மோலுக்குப்பா, இது வந்து கேபி வந்து 1 மாலிகுலுக்கு. ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகுலை டிவைட் பண்றோமா, அப்போ ஒரு மாலிகுலுக்கு இது. திஸ் இஸ் ஃபார் 1 மாலிகுலுக்கு கான்ஸ்டன்ட், 1 மாலிகுலுக்கு கான்ஸ்டன்ட். சரியாப்பா?
1 மாலிகுலுக்கு கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேசஸ், ஓகேங்களா? அப்போ தட் ஃபார் ஃபார்முலா எப்படி மாற்றி எழுதலாம்னா, சரிங்களாப்பா? அப்போ ஃபார்முலா எப்படி எழுதலாம்? தட் ஃபார் பிவி இஸ் ஈக்குவல் டு என், வாட் இஸ் ஆர் பார் பை என்ஏ, கேபி இன்டூ டி. இப்போ இந்த ஃபார்மெட்டு ஆக்சுவலாக நிறைய ஃபார்மெட் இருக்குப்பா. ஒவ்வொரு புக்குலையும் அவங்க எடுத்து டெரைவ் பண்ணுற ஃபார்மெட்டுங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். சீரியஸ்லி அது எப்படி இப்போ சில புக்கெலாம் எடுத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்டாகவே எழுதியிருப்பாங்க. சில புக்கில் எப்படி வேணால் எழுதியிருப்பாங்க. நீங்கள் எப்படி வேணால் படிச்சிக்கங்க, ஆனால் புரியுற மாதிரி கொஞ்சம் படிச்சிக்கங்க. சரியா? சரி, கவனிங்க. இப்போ நமக்கு பிவி வந்து NKBT எழுதியிருக்கோமா? அப்போ இது என்னக்கு? திஸ் இஸ் ஃபார் n மாலிகுல்ஸுக்கு. n மாலிகுல்ஸ்னா இப்போ கொஸ்டின்ல வந்து 10 மாலிகுலுக்கு எவ்வளோனா 10 kBT. 20 மாலிகுலுக்கு என்னப்பா ஈக்குவேஷனு? 20 kBT. அப்போ திஸ் இஸ் ஃபார் n மாலிகுல்ஸ்க்கு. சரியாப்பா? n மாலிகுல்ஸ்க்கு. இல்லை சார் என்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா என்கிட்ட வந்து n வந்து NA தான் சார் இருக்கு, என்கிட்ட அவகோட்ராஃப் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்? n வந்து NAவா மாத்திடுவேன். அப்போ NA இன்டூ KBTன்னு வந்துடும். கரெக்டா? நான் வாட் இஸ் NA இன்டூ KB? NA இன்டூ KB தான் இப்போ போட்டோம். என்னது? NA இன்டூ KB தான் R பார். அப்போ ஈக்குவல் டு R பார் Tன்னு வந்துருமா? அப்போ NAனா என்னது? ஒரு மோலா? NAனா ஒரு மோல். அப்போ இது ஒரு மோலுக்கு, இது ஒரு மோல் மாலிகுல்ஸ்க்கு, இது 1 மோல் மாலிகுல்ஸ்க்கு. இப்போ புரியுதாப்பா? இது 1 மோல் மாலிகுல்ஸுக்கு, இது n மாலிகுல்ஸுக்கு. தெளிவா புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? இல்ல சார் என்கிட்ட வந்து 2 மோல் இருக்கு சார் அப்படின்னா, இது வந்து 1 மோல். இல்ல சார் என்கிட்ட 2, அப்போ மோல் அப்படின்னு வரும்போது இங்கே R பார் வரும். மாலிகுல் அப்படின்னு வரும்போது இங்கே KB வரும். புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த இடத்துல என்கிட்ட 2 மோல் இருக்கு சார் அப்படின்னா 2 R பார் T. திஸ் இஸ் ஃபார் 2 மோல் மாலிகுல்ஸ்க்கு. இல்லை சார் என்கிட்ட வந்து n மோல் இருக்கு சார், ஆர் மியூ மோல்ஸ் இருக்கு சார், அப்போ மியூ ஆர் பார் டி. திஸ் இஸ் ஃபார் மியூ மோல்ஸ்க்கு, மியூ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு. ஓகேங்களா? அப்போ தேட் ஃபோர் புரியுதாப்பா? இஸ் கிளியர்? அப்போ நான் ஃபைனலாக எழுதுறேன், நீ கவலைப்படாது. ஃபைனலாக ஒன்று எழுதிடுவேன், நீ அதை வச்சு படிச்சிடலாம், அடிச்சு தம்சம் பண்ணிடலாம். எழுதிட்டீங்களா இது? இப்போ 1 மோலுக்கு என்ன ஈக்குவேஷன், 2 மோலுக்கு என்ன ஈக்குவேஷன், n மாலிகுல்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன், NA மாலிகுல்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன்ங்கிறத தெளிவாக இருக்கணும். சரியா? எழுதியாச்சா? நான் எழுதுறேன், ஃபைனலாக எழுதுறேன், நீ கவலைப்படாது. ஃபைனலாக எழுதுறேன். இங்கே பாருங்க, ஃபைனலாக ஓகே எழுதிட்டீங்களாப்பா? டன்னா? ஓகே சரி. இப்போ பாருங்க, கவனிக்கலாமா? இப்போ ஃபார்முலா பாருங்களேன். இப்போ நம்ம என்ன எழுதணும்? NAKB அப்படிங்கிறது அதான் R பார். அப்போ KBங்கிறது R பார் பை NA. ஸோ இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 8.314 ஜூல் பர் மோல் கெல்வின்னு. நீங்கள் இதோட வேல்யூ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 6 எவ்வளோ வரும் நமக்கு? 6.023 இன்டூ 10^23 வருமாப்பா? 10^23 வரும். கரெக்டாப்பா? 10^23 இதுதான் நமக்கு 1 மோல் அப்படின்னு வரும். அப்படி தானேப்பா? இதுதான் நமக்கு 1 மோல்னு வரும். அப்போ நீங்கள் வேல்யூ போடுங்களேன். போட்டிங்கன்னா இது 8/6 8/6 போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு வேல்யூ வரும். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 1 பாயிண்ட் சம்திங் வரும். இந்த வேல்யூ தான் இப்போ போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன வரும்னா 1.38 அப்பா, 1.38 வரும். நீங்கள் கால்குலேட்டர் போட்டு பாருங்க. 10^23 மேலே போச்சுன்னா 10⁻−23. சரியா? ஜூல் ஒரு மோல்ல அதனால ஜூல் பர் கெல்வின். சரி, திஸ் இஸ் த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் த போல்ஸ். நமக்கு மறக்கும்பா, ஐயோ 10⁻−23 இல்லை 10 என்னன்னு தெரியலையே அப்படின்னா நீ ஞாபகம் வச்சுப்பா, இதை வச்சு ஃபார்முலா வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். R பார் பை NA தானே படித்தோம், அந்த NAல 10⁻23 இருந்துச்சுல, அப்போ அது மேலே போய்டும். சரிப்பா? இப்போ இதுதான் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களாப்பா? இது 1 மோல் அப்படின்றதுனால நமக்கு மோல் வரல. இப்போ இதோட டைமென்ஷன் என்ன வரும்? இப்போ இது போட்டாலே நீயே பண்ணிடலாமாப்பா டைமென்ஷனு? நம்மளே ஏன்ப்பா கேள்வி கேட்குறேன்? நீயே சொல்லு டைமென்ஷனு. நான் சொல்லணுமா இதை? இதுக்கு நம்மளால டைமென்ஷன் எழுத முடியாதானே? ஜூல் வந்து என்னது? ஜூல் வந்து எனர்ஜி தானே, நியூட்டன் மீட்டர் தானே, பை கெல்வின் தானே. நியூட்டனுக்கு தான் படிச்சுக்கலாம் டைமென்ஷன், ஃபோர்ஸ் MLT-2. இவா மீட்டர் என்னது நமக்கு? மீட்டர்னா லென்த்து, அப்போ L வருமா? கெல்வின் அப்படியே வச்சுக்கோ, கெல்வின் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? ML² T-2 K-1. நீ சொல்லணும். அப்போ டைமென்ஷன் என்ன சார்? நீ கேட்கக்கூடாது. சார் அப்போ டைமென்ஷன் இதுவா சார்
அப்படின்னு கேட்கணும். நம்ம நடத்தியாச்சுல. புரியுதா சஞ்சய்? கிளியரா? யூனிட் தெரிஞ்சுன்னா டைமென்ஷன் எழுதிடலாமையா டப்புன்னு. ஓகேவா? ஓகேங்களா? போல்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன் கேட்கலாம். திஸ் இஸ் த போல்ஸ்மேன். இப்போ உங்க புக்கில் சில கொஸ்டின்லாம் வெறும் கேன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு ஏன் சார் கேபி கொடுக்கலன்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. சரிங்களாப்பா? ஓகேங்களா? புரியுதா? ஏதாவது ஆன்சர் பண்ணுங்கடா. சரி சரி. அதாவது எனக்கெல்லாம் மறக்கும்பா. அந்த ஐயோ 10 பவர் என்ன ஒரு மாதிரி தெரியாதுங்க. அப்போ எண்ணியோட அது மேலே போச்சுன்னா 10 பவர் மைனஸ் சொல்லி வந்துடும். ப்ரீவியஸ் ஸ்லைடாமா இது? நான் இப்போ எழுதுறேம்மா. இப்போ ஃபைனலாக ஒன்று எழுத போகிறேன். நீங்கள் இப்போ இதை எழுதிங்களாம்மா. ப்ரீவியஸ் ஸ்லைடு எழுதுறதுக்கு நீங்கள் இதை எழுதிங்க பாருங்க. ஃபைனலாக என்ன எழுத போகிறோம் நல்லா கவனிங்க சார். நல்லா கவனிக்கணும். இப்போது பிவி இதை ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னா இப்போ நமக்கு 3 வேரியபிள் இருக்காப்பா. அந்த 3 வேரியபிளையும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் தான் அது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்குல்லப்பா. ரிலேட் த 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸ் ரிலேட் த 3 வேரியபிள்ஸ். யார் ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சர்லாம் ரிலேட் பண்ணுற வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எதுக்கு எழுத போகிறேன் தெரியுமா? ஃபார் n molecules. ஃபார் n molecules என்ன ஃபார்முலா சார்? PV ஈக்குவல் டு NKBT. ஓகே முடிஞ்சா? செகண்ட் இல்லை சார் எனக்கு வந்து ஒரு மாலிகுலுக்கு சொல்லணும் சார். ஃபார் n வந்து 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாலிகுலுக்கு எழுத போறீங்கன்னு அர்த்தம். ஒரு மாலிகுலுக்கு, சிங்கிள் மாலிகுலுக்கு எழுத போறீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன எழுதலாம் சார்? PV ஈக்குவல் டு 1 KBT. அப்ப PV ஈக்குவல் டு KBT. அப்ப இது வந்து ஒரு மாலிகுலுக்கு, இது வந்து ஒரு மாலிகுலுக்கு. ஓகேவா? இல்லை சார் என்கிட்ட வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட மாலிகுல்ஸ் வந்து NA மாலிகுல் இருக்கு. இஃப் n வந்து NAனா ஒரு மோல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு மோல் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மோல் இருக்கு உங்ககிட்ட. அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன வரும்னா PV ஈக்குவல் டு NaKBTன்னு எழுதலாம். இந்த NaKB என்ன எழுதலாம்னா ஈக்குவல் டு R பார். அப்போ 1 மோலுக்கா? அப்போ 1 R பார் T அப்படின்னு எழுதலாம். இது தேர்ட் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ மொத்தமாக எழுதுறேன் ஒரு நிமிஷம். அப்போ ஃபோர்த் ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இல்லை சார் என்கிட்ட வந்து ஒரு மோல் இல்லை மியூ மோல்ஸ் இருக்கு. ஃபார் இஃப் மியூ மோல்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ PV ஈக்குவல் டு மியூ ஆர் பார் டி. மியூ ஆர் பார் டி. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஒரு மாலிகுலுக்கு PV ஈக்குவேஷன் என்ன, n மாலிகுல்ஸ்க்கு PV ஈக்குவேஷன் என்ன, ஒரு மோலுக்கு PV ஈக்குவேஷன் என்ன, மியூ மோல்ஸுக்கு PV ஈக்குவேஷன் என்ன படிச்சு. இது எல்லாமே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் தான். திஸ் ஆல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் தான். இப்போ புரியுதுங்களா? கிளியரா? நீங்க யாராவது கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க சார்? நான் வாட் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்? PV ஈக்குவல் டு MRT, PV ஈக்குவல் டு NRT அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா இப்போ நீ வந்து கேள்வி கேட்ப திருப்பி. என்ன கொஸ்டினை தெளிவா கேளு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எதுக்கு வேணும்? n மாலிகுல்ஸ்க்கு வேணுமா? NKBT வச்சுக்கோ. NA மாலிகுல்ஸ்க்கு வேணுமா? NaKBT. R பார் Tன்னு எழுதிக்க. ஓகேவா? ஒரு மாலிகுலுக்கு வேணுமா? KBT வச்சுக்க. அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கொஸ்டின் என்ன கொடுக்குறானோ அதுக்கு ஏற்றப்ப பண்ணிடலாம். சரியா? அப்போ தேட் ஃபோர் இப்போ மியூ மோல்ஸ்க்கு எழுதிட்டோமா? இப்போ இது எல்லாமே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். நான் வாட் இஸ் அவங்க என்ன சொல்றாங்க? ஐடியல் கேஸ்னா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐடியல் கேஸ்னா என்னன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்குல்ல, அதை எல்லா ப்ரெஷர்லையும் எல்லா டெம்பரேச்சர்லையும் இந்த எல்லா கேஸ்லாம், அதாவது நீங்க கேட்கலாம் சார் இப்போ இந்த ப்ரெஷர் வந்து 1 ATMல மட்டும்தான் ஒபே பண்ணுமா, 2 ATMல மட்டும்தான் ஒபே பண்ணுமா, டெம்பரேச்சர் இவ்வளோ இருந்தாதான்? அப்படிலாம் கிடையாது. ஐடியல் கேஸ்க்கு அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? ஐடியல் கேஸ் எந்த கேஸ் வந்து ஒபே பண்ணுது ஆல் கேஸ் லாஸ், எல்லா கேஸ் லாவையும் அட் ஆல், அதாவது அட் எனி கண்டிஷன், அட் ஆல் கண்டிஷன், ஆல் ப்ரெஷர் டெம்பரேச்சர் கண்டிஷன், எந்த ப்ரெஷர் எந்த டெம்பரேச்சர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த லா தான் கேஸ் லா. ஆனா நீங்க ரியல் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரியல் கேஸ் வந்து எல்லா ப்ரெஷர்லையும் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்ளை பண்ண முடியாது. புரியுதாப்பா? பட் ஆல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து இதான் கண்டிஷன். எல்லா கண்டிஷன்லையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது ஒபே பண்ணும். அப்போ நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்குல்ல, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் என்னது இப்போ படிச்சீங்களா? PV.
அது நீங்க என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ரியல் கேஸ்க்கு அப்படி கிடையாது. ரியல் கேஸுக்கு நீங்க இப்ப பிவி அப்ளை பண்றீங்க, இப்ப NKBT அப்ளை பண்ண போறீங்க, இல்ல வந்து பிவி வந்து 1 kBT அப்ளை பண்ண போறீங்கன்னா ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் பார்க்காம நீங்க அப்ளை பண்ண முடியாது. யாருக்கு? ரியல் கேஸுக்கு. ஏன்னா இது எப்போ வந்து இந்த மாதிரிலாம் ரியல் கேஸ் ஒபை பண்ணுன்னா அட் ஒன்லி ஒபை எந்த கண்டிஷன்ல அது ஒபை பண்ணுதுன்னா ஓகேப்பா, அட் லோ ப்ரெஷர். இந்த மாதிரி கண்டிஷன் வருது பாரு, லோ ப்ரெஷர் சரிங்களா, அண்ட் லோ ப்ரெஷர், அப்புறம் அண்ட் ஹை டெம்பரேச்சர். இந்த கண்டிஷன்ல மட்டும்தான் ஹை டெம்பரேச்சர். நீங்க என்ன சொல்லலாம், ஹை டெம்பரேச்சர் ஹையா இருந்துச்சுன்னா டென்சிட்டி, அப்போ லோ டென்சிட்டி. அப்போ இந்த கண்டிஷன் இருந்தாதான் நீங்க இந்த ஈக்குவேஷனை நீங்க ரியல் கேஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ண முடியும். ஐடியல் கேஸுக்கு அது என்ன கண்டிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது மெயின் டிஃபரெண்ட்ப்பா. ரியல் கேஸுக்கு நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்ளை பண்ணணும்னா தேர் இஸ் அ கண்டிஷன், லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர். நீ கேட்கலாம் லோ ப்ரெஷர்னா எவ்வளோ, 0.1 0.2 லோ ப்ரெஷர்னா எவ்வளோ, அதுக்கு தான் அந்த ஒரு வீடியோ பார்க்க சொன்னோம் சரியா. லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன வரும்னா அங்க போடுவாங்க பாக்கு என்னதுன்னா ரெடியூஸ்டு ப்ரெஷர்னு வரும், ப்ரெஷர் பை கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னு வரும் சரிங்களா. அதே மாதிரி ரெடியூஸ்டு ப்ரெஷர் T/TRன்னு வரும் சரிங்களா. அப்போ இந்த ப்ரெஷர் வந்து நமக்கு இந்த 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 ப்ரெஷர்னா இப்போ உங்ககிட்ட எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, இது ரெண்டையும் டிவைட் பண்ணா அதான் ரெடியூஸ்டு ப்ரெஷர். அந்த ரெடியூஸ்டு ப்ரெஷரு லிமிட் டென்ஸ் டு 0 போகுதுன்னா அதுக்கு மீனிங் தான் லோ ப்ரெஷர்னுவாங்க சரியா. அதே மாதிரி இந்த ரெடியூஸ்டு ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தென் 2 போகுது அப்படின்னா அதான் ஹை டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 போகுதுனாவே அது ஹை டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் T/TR, T/TC. டீனா இப்போ நீ என்ன டெம்பரேச்சர்ல இருக்குவோம் கேஸ், அந்த கேஸோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்ன, அது ரெண்டையும் டிவைட் பண்ணா அது வேல்யூ 2 விட அதிகமா போச்சுன்னா அது ஹை டெம்பரேச்சர். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது லிமிட் டென்ஸ் டு 0 போகுது, 0 கிட்ட போகுது அப்படின்னா அது நமக்கு லோ ப்ரெஷர். இதுதான் சார். உனக்கு கிரிட்டிக்கல்லையும் இதை பத்தி நீ டீட்டெயிலா படிக்கணுமா, இதை பத்தி உனக்கு டீட்டெயிலா படிக்கணும்னா நான் சொன்ன வீடியோ ஞாபகம் இருக்கா, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்க போய் அந்த வீடியோ பார்க்கலாம். யூடியூப்ல தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கு, நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கங்க. இப்போ நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு போதும் இந்த இடத்துல சரியா. அது இன்டர்வியூல இல்லை நான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல மீனிங் என்னன்னா, நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்ளை பண்ணணும்னா ரியல் கேசஸ் யாராரு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இவங்களுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ப்ளீஸ் என்ஷூர் லோ ப்ரெஷரில் இருக்கா, ஹை டெம்பரேச்சரில் இருக்கா, லோ டென்சிட்டியா அப்படின்னு இருந்ததுன்னா நீ தாராளமாக. ஆனால் ஐடியல் கேஸுக்கு அப்ளை ஆல் கண்டிஷன்ஸ். ஓகேவாப்பா, புரியுதுங்களா, புரியுதா? நான் அனுப்புறேன், அந்த வீடியோ அனுப்புறேன். கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் ஐடியல் கேஸ் இன்டர்வியூல மொதல் கொஸ்டின், ஐடியல் கேஸ்னா விச் இஸ் த கேஸ் ஒபேஸ் ஆஃப், ஐடியல் கேஸ்னா கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் 1. ஒரு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் இருக்கும், நான் அதை நடத்தலை, இங்கேயும் நமக்கு தேவைப்படலை, நான் நடத்தலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கப்பா. சரி சார், சரி ஓகேப்பா. அப்போ அப்போ என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா சரிங்களாப்பா, ரியல் கேஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரியல் கேஸஸ் behave as ideal gas. எப்போ அப்படின்னா ஐடியல் கேஸ் எப்போ அப்படின்னா at low pressure and high temperature. இது கூட ஒரு கிராஃப் கூட கொடுத்துருப்பாங்க, உங்க புக்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்லாம் இருக்கும், நான் நாளைக்கு எடுத்துட்டு வரேன். லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர், இல்லைன்னா நீங்க எப்படி கூட சொல்லலாம் low density gases also behave as ideal gas. low density gases வந்து எது யார் மாதிரியே பிஹேவ் பண்ணும்னா behave as ideal gas. ஓகேப்பா, ஐடியல் கேஸ். low density gases also behave as ideal gas. This is very important points. இதுக்கான ஒரு கிராஃபை உங்க இப்போ என்சிஆர்டி புக்ல எடுத்தீங்கன்னாலும் தெரியும் சரிங்களா. அண்டு வந்து ஆனால் அந்த லோ ப்ரெஷரை எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்கயா. லோ ப்ரெஷர் நான் படிக்கும்போது யோசிச்சேன், ஏன்டா லோ ப்ரெஷர்னு சொல்றீங்களே, எவ்வளோடா அந்த லோ ப்ரெஷரு சரியா, எவ்வளோடா வேல்யூவை சொல்லுங்கடானா எவனுமே சொல்லியிருக்க மாட்டான்.
அப்புறம் தான் காலேஜ் புக் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சது லோ ப்ரெஷருங்கிறது அந்த ரிடியூஸ்டு ப்ரெஷர் வச்சு சொல்கிறாங்க. நம்ம என்ன ப்ரெஷரில் இருக்குது, கிரிட்டிக்கல் பாயிண்ட், இதெல்லாம் வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வேணால் போய் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஃபார் யுவர் இன்டர்வியூ. சரி கவனிங்கப்பா. சரி கவனிங்க. இப்போ எனக்கு ஃபைனலாக வி காட் இட் அ ஃபார்முலா. வாட் இஸ் ஃபார்முலா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நான் வாட் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுது. நான் எல்லாம் எழுதலாமையா? என்ன எழுதுவீங்க இப்போ? சார் n மாலிகுல்ஸ்க்கு n kBT, ஒரு மாலிகுலுக்கு kBT, Na மாலிகுல்ஸ்க்கு Na kBT, r mu சாரி 1 r bar t, mu மோலுக்கு mu r bar t. இல்லை சார் நான் மாஸ்ல எழுத போறேன் சார், மாஸ் வர மாதிரி எழுத போறேன் சார். எழுதுங்க. PV equal to mu என்ன? மாஸ் பை மோலார் மாஸ், மாஸ் பை மோலார் மாஸ், mass by molar mass, r bar t. Now what is r bar by m? We know r bar by m, characteristic gas constant. PV equal to mRT, PV equal to mRT. Okay ba? Yeah, this constant is a characteristic gas constant, joule per kg kelvin வரும். ஓகேங்களா? இல்லை சார் நான் டென்சிட்டியில் எழுத போகிறேன் சார், அடுத்த ஒரு கேங் சுற்றும், நான் டென்சிட்டியில் எழுத போகிறேன் சார். ஓகே, அப்போ டென்சிட்டி எழுதுறேன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க, இந்த m by v RT இருக்கா, இது வந்து நமக்கு யூ டேக் டோட்டல் மாஸ், அப்போ எழுதிங்கன்னா மாஸ் பை வால்யூம் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? மாஸ் பை வால்யூமை நீங்கள் டென்சிட்டின்னு எழுதிக்கலாம் இல்லைப்பா? டென்சிட்டி ரோ ஆர்டி அப்படின்னு எழுதலாம். ஓகேப்பா, ரோ ஆர்டி. இல்லை சார் நான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வர மாதிரி எழுத போகிறேன் அப்படின்னா அப்போ ரோ, நான் வாட் இஸ் ஆர்? ஆர்னு என்னப்பா? நமக்கு ஆர் பார்னா ஆர்எம், அப்படிதானப்பா? ஆர் பார்னா ஆர்எம், ஆர் ஈக்குவல் டு இப்போ ஆர் பார் பை எம் இன்டூ டி. இத்தனை ஃபார்மட் இருக்கு. ஆனால் நம்ம சொல்ற வெளியில சொல்றது, நம்ம வெளியில என்ன சொல்லுவோம்? PV equal to mRT. எவ்வளோ ஃபார்மட் இருக்கு. Yeah, this is one, 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 this is one. 7 ஃபார்மட் இருக்கு நம்ம கிட்ட. ஓகேவா? கிளியரா? கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுக்குறோம்னா அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு. குறைஞ்சதா மக்களே? குறைஞ்சதா? சோல்ஜர்ஸ் கசக்குதா? குறையதல்ல. இப்போ இதை வச்சு இதுதான் தேவை நமக்கு, இதுதான் தேவை. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கணும். நம்பர் ஆஃப் மாலிகுல் கொடுத்துருந்தா இதை யூஸ் பண்ணு, ஒரு மாலிகுலுக்கு இதை யூஸ் பண்ணு, ஒரு மோலுக்கு இதை யூஸ் பண்ணு, சரி இதுல மியூ மோலுக்கு ஒரு மோலுக்கு இதை யூஸ் பண்ணு. மாஸ் கொடுத்துருந்தா இதை யூஸ் பண்ணு, டென்சிட்டி கொடுத்து கேரக்டர் கேஸ் கொடுத்தா இதை யூஸ் பண்ணு. இல்லை சார் எனக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றேன்னா இதை யூஸ் பண்ணு. இது வெரி கேர்ஃபுல். சரி, இப்போ பாரு, இதோட பயங்கரமா ஒன்று இருக்கும். ஓகேப்பா, இப்போ பாரு, இதுல இருந்து நல்லா கவனிக்கலாமா? நான் என்ன ஸ்பீடை பத்தி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, ரூட் இந்த லெசன்ல எந்த டாபிக்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த டாபிக் வந்து இந்த டாபிக், ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. அதான் விஆர்எம்எஸ். இதுல இருந்து நிறைய ஜேஇ கொஸ்டின்ஸ், நீட் கொஸ்டின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா வேணும். வாட் இஸ் விஆர்எம்எஸ்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சார். விஆர்எம்எஸ் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் சார். விஆர்எம்எஸ் அப்படிங்கிறது அதாவது நார்மலான ஆவரேஜ் கிடையாது, நார்மலான மீன் கிடையாது. ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்பீடு, அந்த ஸ்பீடை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணல. V1 V2 V3 இந்த மாதிரிலாம் பண்ணல. அதை ஸ்கொயர் பண்ணி, சரியாப்பா, அதை ஸ்கொயர் பண்ணி, ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணி இப்போ எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அத்தனை மாலிகுல்ஸ் போட்டுக்கலாமா? எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அத்தனை மாலிகுல்ஸ், எத்தனை n வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கேன், ப்ளஸ் En ஸ்கொயர் போட்டு பை n. இது பண்ணல, இதெல்லாம் பண்ணி இதை ரூட் எடுத்தாதான் அது விஆர்எம்எஸ். அப்போ ரூட்டு இந்த இடத்துல ஆவரேஜ் எடுத்திருக்கோம். ஆவரேஜ்னாவே எத்தனை இருக்கோ அதை ஆட் பண்ணி நம்பரை டிவைட் பண்ணுவோம். யார் ஆவரேஜ் எடுத்துக்கோன்னா ஸ்கொயர் ஸ்பீடை ஆவரேஜ் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை தானே இப்போ என்னது மீன், நம்ம ஆவரேஜ் எடுத்திருக்கோம். யார் ஆவரேஜ் எடுத்திருக்கோம்? ஸ்கொயர் ஸ்பீடை ஆவரேஜ் எடுத்திருக்கோம். திஸ் இஸ் த டெஃபினேஷன். நான் வாட் இஸ் த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட்னா அந்த மாலிகுலோட ஸ்பீடை ஸ்கொயர் பண்ணி ஆவரேஜ் எடுத்து
சரிங்களா? அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. சரிங்களா? தட் இஸ் ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், டெரைவ் பண்ணுறோம். சரியா? இப்போ பாருங்க நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, திஸ் இஸ் தி செகண்ட் ஃபார்முலா. விஆர்எம்எஸ்க்கு எத்தனை ஃபார்முலா பாரு. இப்போ we know the pressure, நல்லா கவனிச்சுக்கோப்பா. we know the pressure. Now pressure equal to 1/3 NMR by VRMS square. ஓகேப்பா? VRMS square. ஓகே, கிளியர். we need VRMS. நான் என்ன பண்றேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 3 எல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3PV, ஓகேப்பா, 3PV equal to NM VRMS square. அப்போ therefore VRMS square is equal to, சரியாப்பா, என்ன எழுதிக்கலாம், 3PV by N into M எழுதிக்கலாமா? அப்போ therefore VRMS equal to square root of 3PV by N into M. Now what is N into M? ஏன் நம்ம இதை எழுதிட்டே வரோம்? Now what is N into M? What is N into M? Please tell. What is N into M? What is N into M? What is N into M? டோட்டல் மாஸ். N into M என்னப்பா நமக்கு? N into Mங்கிறது டோட்டல் மாஸ். ஆர் சிம்பிளி நீங்க என்ன சொல்லிக்கலாம்னா மாஸ் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் கிடையாது, பிச்சு போடுவேன். மாஸ் ஆஃப் கேஸ், டோட்டல் மாஸ். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்க பிவின்னு எழுதுறீங்கன்னா கீழே போடக்கூடிய மாஸ் இருக்கு. இதை தான்ப்பா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆகா, இந்த இடத்துல ஒரு மாலிகுலோட மாசா இல்ல மொத்த மாசான்னு மறந்து, அல்ல மோலார் மாசான்னு மறந்து போயிடுவாங்க. பிவின்னு எழுதிட்டில, கண்ணை மூட்டை என்னன்னா டோட்டல் மாஸ். திஸ் இஸ், உனக்கு புரியுதுக்கா எழுதுறேன், டோட்டல் மாஸ். ஓகேவா? திஸ் இஸ் தி அனதர் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா. ஓகேவா? இல்ல சார் வேற ஃபார்முலா என்ன சார் இருக்கு, நல்லா கவனிக்கலாம். அடுத்து எழுதிட்டீங்களா? இப்போ VRMS ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா இது. வாட் இஸ் VRMS ஸ்கொயர் பார்த்துட்டோம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துட்டு வந்துட்டோம். ஃபினிஷ்டா? முடிச்சிட்டா சொல்லுங்க, வெயிட் பண்றேன். கம்ப்ளீட்டட். ஓகேப்பா, சூப்பர்ப்பா, சூப்பர். அப்போ therefore VRMS equal to square root of 3PV by total mass. இப்போ நமக்கு தான் தெரியுமே, இப்போ n மாலிகுல்ஸ் எழுதுறேன்னு வச்சுக்க, PV n மாலிகுல் என்னப்பா எழுதுவோம், PV n மாலிகுல்ஸ் எழுதுனா என்ன வரும்? PV வந்து n மாலிகுல்ஸ் எழுதுனா என்ன ஃபார்முலா? n மாலிகுல்ஸ்க்கு சொல்லுங்க யாராவது. PV வந்து n மாலிகுல்ஸ் எழுதணும், என்ன ஃபார்முலா ஃபார் n மாலிகுல்ஸ்க்கு? வேகமா. கேபிட்டல் N, கேபிட்டல் என்ன நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், NKBD. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா VRMS equal to square root of 3 into PV என்னது, NKBD ஃபார் n மாலிகுல்ஸ்க்கு. கீழே டோட்டல் மாஸ் என்னது, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்டு சிங்கிள் மாஸ். அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிடலாமா? therefore VRMSக்கு another ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபின்னு வந்துட்டாலே அது ஒரு மாலிகுலுக்கு தானே. அப்போ கீழே வரக்கூடிய மாஸ் என்ன மாஸ் தான், மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல், ஆர் ஒன் ஆட்டம், ஏதோ ஒன்று. சரியா? திஸ் இஸ் another ஃபார்மட். ஓகேப்பா? மாஸ் ஆஃப் மாலிகுல். சரிங்களாப்பா? அப்போ பிவின்னு வந்தா அதுக்கு கீழே வர மாஸ் டோட்டல் மாஸ். ஓகேவா? இல்ல சார் கேபின்னு வந்தா அது கீழே வர மாஸ் சிங்கிள் மாஸ். சரியா? ஓகேப்பா? போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஒன் மாலிகுல், கீழே வந்து அதே ஒன் மாலிகுலோட மாஸ் தான் போகும். சரிங்களாப்பா? இல்ல சார் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல சார் நான் வந்து NA மாலிகுல்ஸ்க்கு எழுதிக்கிறேன் சார். என்ன மாலிகுல்ஸ்க்கு? NA மாலிகுல்ஸ்க்கு. இஃப் PV நம்ம சப்ஸ்டிட் பண்ணா. இல்ல சார் நான் வந்து இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ண போறப்பா, PVயை இஃப் PV வந்து NA மாலிகுல்ஸ்க்குனா NaKBTயா? NaKBTனா என்னது, R bar Tயா? அப்போ therefore VRMSக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 PV. அப்பா PV என்னது, PV தான் இப்போ R bar T.
ஓகேவா? பை நமக்கு எத்தனை மாலிகுலுக்கு எழுதிருக்கீங்க? இல்லைன்னா இப்படி கூட எழுதிங்கப்பா, NA மாலிகுல்ஸ்க்குனா NaKBT. அப்போ கீழே என்னதான் சப்ஸ்டிட் பண்ணும்? இங்க பாருங்கப்பா, இங்க N மாலிகுல்னா N சப்ஸ்டிட் பண்ணியா கீழே? அப்ப இங்க Na மாலிகுல்னா Na தான் சப்ஸ்டிட் பண்ணணும். நான் Na into M. ஓகேப்பா, Na into M. நான் இப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் Na கேன்சல் பண்ணி விட்டுறாதீங்க. இப்போ NaKB எப்படி எழுதலாம்? R bar T. Now what is Na into M? 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 N into M na total mass. Very M na single mass. Na into M na molar mass. Molecular weight. Molar mass or molecular weight. Molar mass or molecular weight. அப்போ இங்கே M. அவ்வளோதான்ப்பா. These are the formulas for VRMS. These are the formulas for VRMS. புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் லா, அந்த கேஸ் லால இருந்து ஒரு 7 ஃபார்மேட்ல ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு, அதுல இருந்து விஆர்எம்எஸ், இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது அந்த ப்ரெஷர். அப்படியே அழகா வருது பாரு, அப்படியே அழகா எழுதிடலாம்யா. ஒரே ஃபார்மேட் தான், கை வச்சோம்னா அப்படியே அழகா வந்துடும். ஓகேவா? சரிங்களா? அப்ப தட் ஃபோர் வாட் ஆர் த ஃபார்முலாஸ் ஃபார் விஆர்எம்எஸ் அப்படின்னு கேட்டேன்னா, விஆர்எம்எஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆரிஜின் ஃபார்முலா. ஆரிஜின் ஃபார்முலாவை விட்டுறக்கூடாது. E1 ஸ்கொயர், எத்தனை மாலிகுல் கொடுத்துருக்காங்களோ அத்தனை மாலிகுலோட ஸ்பீடை ஸ்கொயர் பண்ணி அதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். சரியா? இல்லைன்னா இதை வந்து எழுதிக்கலாம், மீன் ஸ்கொயர் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை டைரெக்டாக பண்ணி ரூட் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இல்லைன்னா நான் வந்து ப்ரெஷர் வால்யூமில் எழுத போகிறேன். இதில் எழுத போகிறப்பா ப்ரெஷர் வால்யூமில் எழுத போகிறேன் அப்படின்னா, அப்போ 3PV பை டோட்டல் மாஸ். மாஸ்ப்பா டோட்டல் மாஸ். ஓகேவா? இல்லை சார் நான் வந்து ஒரு மாலிகுலுக்கு எழுத போகிறேன் அப்படின்னா 3kBT பை சிங்கிள் மாஸ். இல்லை சார் நான் ஒரு மோலுக்கு எழுத போகிறேன் சார் அப்படின்னா, அப்போ 3R bar T பை மோலார் மாஸ். This is the total mass, mass of gas, mass of gas. This is the mass of one molecule, mass of one molecule. This is the molar mass. Clear பா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்கப்பா இதுல இருந்து. இப்போ நமக்கு ப்ரெஷர் அதிகமா இருந்தா விஆர்எம்எஸ் அதிகமாகுமா கம்மியாகுமான்னு கொஸ்டின் கேட்டாங்கப்பா. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல விட எழுதுமா? அது இன்னொரு ஃபார்மேட் இருக்குப்பா. விட்டப்பா, இங்கே பாரு, ப்ரெஷரே வரல பாரு. இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்க, இன்னொரு ஃபார்மேட் பாரு, இங்கே பாருங்க. இப்போ நமக்கு விஆர்எம்எஸ் இருக்குல்ல, இப்போ 3PVன்னு எழுதுறீங்களே, 3PV பை டோட்டல் மாஸ் எழுதுறீங்களா? 3PV பை டோட்டல் மாஸ். இப்போ இந்த டோட்டல் மாஸ் என்னன்னு எழுதிக்கலாம்? இந்த வால்யூம் பை டோட்டல் மாஸ் இருக்குல்ல, வால்யூம் பை டோட்டல் மாஸ் டென்சிட்டி எழுதலாம். அப்போ என்ன போட்டுக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் TP பை ரோன்னு போட்டுக்கலாம். TP பை ரோ. ஓகேவா? அப்போ நம்ம அப்போ ஈக்குவல் டு என்ன பாருவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3P பை ரோன்னு எழுதிக்கலாம். அனதர் ஃபார்மேட். இப்போ சொல்லுங்கப்பா, இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனா விஆர்எம்எஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனா விஆர்எம்எஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இந்த கொஸ்டின் கேட்டுதாங்கய்யா. விஆர்எம்எஸ் இன்க்ரீஸ் ஆனா, சரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ விஆர்எம்எஸ் என்ன ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேப்பா? விஆர்எம்எஸ் சேஞ்சே ஆகாது. நிறைய பேர் என்ன எழுதியிருக்கோம்? சார் நியூமரேட்டர்ல இருக்கா? நிறைய பேர் இருக்கு பாரு, நியூமரேட்டர்ல இருக்கா? அப்ப நியூமரேட்டர்ல இருக்குன்னா டைரக்ட்ல ப்ரொபோஷனல் சார். சார் இந்த டென்சிட்டியை எங்க சார் போய் சேர்ப்பீங்க? அப்ப நீங்க என்ன கேட்டுக்கணும்? சார் ப்ரெஷரை மட்டும் சொல்றியே, டென்சிட்டியை பத்தி பேசவே மாட்டியே சார். நான் முன்னாடியே சொன்னேன், குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே மாதிரி பார்க்காம எல்லா டைரக்ஷன்லையும் பார்க்கணும் நம்ம. நீ ப்ரெஷரை மட்டும் பார்க்குறியே, இந்த டென்சிட்டியை யார் பாப்பா? புரியுதுங்களாப்பா? நீ சொல்லி நீ ஆன்சர் பண்ணும்போதே, சார் இஃப் டென்சிட்டி கான்ஸ்டன்ட், இஃப் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா விஆர்எம்எஸ் இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர். ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லலை. ஒன்றும் நான் கேட்டேன், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சார் விஆர்எம்எஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ப்ரெஷர் வந்து ப்ரொபோஷனல் டு டென்சிட்டின்னு தெரியும். பவர் 1 பவர் 1. அப்போ இஃப் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் பை 2 times,
இதுவா ப்ரெஷர் இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டென்சிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ். புரியுதுங்களா? 2 டைம்ஸ் கிடையாது, அது n டைம்ஸ் கூட போட்டுக்கலாம். 2 டைம்ஸ் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்லை n டைம்ஸ் கூட போட்டுக்கலாம். 6 n டைம்ஸ் வச்சுக்கேன். சரிங்களா? இதுவும் என்ன ஆகும், n டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். n டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இப்போ நமக்கு Vrms ஈக்குவல் டு ஓகேவா, ப்ரெஷர் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாக டென்சிட்டியும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ 2 கேன்சல் ஆகி மறுபடியும் 3p/ρனே வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா சேஞ்சே இருக்காது. அப்போ Vrms வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். Vrms வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஏன் அப்போ என்ன இருந்ததுன்னா டு நாட் டிபெண்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். டு நாட் டிபெண்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், சாரி ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி. ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி. ஓகேவா? புரியுதுங்களா? மேபி நீங்கள் டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு செட்டப் வச்சு நான் டென்சிட்டியை மாற விடாமல் பார்த்துக்கிட்டேன் சார், நான் இந்த 2 டைம்ஸ் மாற விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சொல்கிறது ஓகேவா? இதுதான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சரியா? இஃப் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் Vrms ரிமைன்ஸ் சேஞ்ச், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ரிமைன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? Because this is statement, this is reason, this is the reason. ஓகேவா? this is the reason. கேப்பா ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, எனக்கு அட் சேம் டெம்பரேச்சர் Vrms வந்து ஹைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்குமா, Vrms வந்து ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்குமாப்பா? யாரோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ஒரே டெம்பரேச்சரில்? ரெண்டு கேஸும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கு. டெம்பரேச்சர் ஆஃப் ஹைட்ரஜனும் டெம்பரேச்சர் ஆஃப் ஆக்சிஜனும் சேமாக இருக்கு அப்படின்னா ஸ்பீடு யாருக்கு அதிகமாக இருக்கும்? which one have more speed? யாருக்கு ஸ்பீட் அதிகம்? யார் வந்து கண்டெய்னருக்குள்ள ஸ்பீடா மூவ் ஆயிட்டு இருப்பா? யார் கண்டெய்னருக்குள்ள ஸ்பீடா மூவ் ஆயிட்டு இருப்பா? ஹைட்ரஜன். எப்படி அப்படின்னா சார், ஓ ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவீங்க? எதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? மோலார் மாஸ் தானே. இப்போ மோலார் மாஸ் ஃபார் ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா சார் 2 கிராம் per மோல் சார். அதுதானே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவீங்க. மோலார் மாஸ் ஃபார் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா சார் 32 கிராம் per மோல் சார். ஒரு மோலுக்கு ஒரு மோல் வந்து இவ்வளோ மாஸ் இருக்கும். ஒரு மோல் ஆக்சிஜனுக்கு இவ்வளோ மாஸ். சரியா? இப்போ நமக்கு Vrms மோலார் மாஸ்ல ரிலேட் பண்ணணும். மோலார் மாஸ் வர மாதிரி என்ன ஃபார்முலா இருக்குன்னு யோசிக்கணும். என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா 3r bar T/m இருக்கு. கரெக்டா? இப்போ r bar வந்து ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் சேம். அது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சரும் இப்போ நான் சேம்னு சொல்லிட்டேன். அப்போ டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டா அப்போ தட் ஃபார் Vrms எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும்னா, புரிய வருதா? கான்ஸ்டன்ட் பை எம்னு வரும். அப்போ இதுல இருந்து கான்ஸ்டன்ட் இது ஈக்குவல் டு ரூட் கான்ஸ்டன்ட் ரூட் எம். ரூட் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் பை ரூட் எம். அப்போ தட் ஃபார் Vrms வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மோலார் மாஸ். அப்போ எவன் குண்டா இருக்கானோ அவன் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கு, ஒல்லியா இருக்கவன் வேகமாக ஓடுற மாதிரி இருக்கு. புரியுதா? ஆனா ஆக்சிஜனோட மாசு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவனை குண்டு பையன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் மாஸ் கம்மியா இருக்கு, ஒல்லி பையன் எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு ஒல்லியா இருக்கவன் வேகமா ஓடுறான், அவனோட ஸ்பீடு தான் அதிகமா இருக்கு. யூ காட் இட். கிளியர் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாப்போமா? எழுதிட்டீங்களா? எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாப்போமா? முடிச்சிடறேன் இதோட முடிச்சிடறேன். அவனை ஆன்சர் பண்ணாத பார்த்தா எனக்கு என்ன தெரியுதுன்னா, நைட்டு வேற கிளாஸ் வச்சுட்டு இப்படிதானே காலையிலே வச்சுக்கணுமோ? சரி, அப்போ Vrms நீங்க எழுதுறீங்க.
ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணனாவே நம்ம டிவைட் பண்ணுவோம். கம்பேர் பண்ணுறதுனாவே நம்ம டிவைட் பண்ணி காட்டுவோம். மோலார் மாஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஆர்டரை மாற்றி எழுதணும். O2/H2ன்னு எழுதணும். இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 32/2ன்னு வரும். ஆன்சர் 16 வரும். 16 ரூட் எடுத்தால் 4. அப்போ 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குது இல்லைப்பா? 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குது ஸ்பீடு. யாரை விட? ஆக்சிஜனை விட ஹைட்ரஜனுக்கு பிஆர்எம்எஸ் ஸ்பீடு அதிகமாக இருக்குது 4 டைம்ஸ். ஒரே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது, வாட் எவர் மேபி த டெம்பரேச்சர், ஒரே டெம்பரேச்சர் இருக்கும்போது 4 டைம்ஸ் வந்து நமக்கு கிரேட்டர் ஆகும். ஓகேங்களாப்பா? சரியா? கிளியரா? இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மார்னிங் கிளாஸ் என்னோட கிளாஸ் தான். நாளைக்கு மண்டே மார்னிங் 5:30 என்னோட கிளாஸ் தான். நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அதாவது ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். யாருமே ஆன்சர் இல்லை, கிளம்பி போயிட்டேன் போல. ஓகே, நன்றி.